ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த இப்ப எங்க ப்ரோ ஒருத்தர் பேசினாரு. ஓகே. என்ன சொல்றது? அதுல வந்து இப்ப திடீர்னு தலா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. திரும்பி வந்துட்டு வந்து தலையும் தளபதியும் மாத்தி மாத்தி அவங்க டெஸ்ட் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் தான் தளபதி நம்பர் வந்து தலை கொடுத்தேன்னாரு. தளபதி நம்பர் கூட இல்லாம தலை இருப்பாரு. அது யாருக்குங்க தெரியும்? ஓ, இவரும் பெரிய ஆக்டர், அவரும் பெரிய ஆக்டர், எப்படி ப்ரோ நம்பர் இல்லாம இருப்பாங்களா? அதை போய் பப்ளிக் அப்படி சொல்றாரு. பிபி அப்படி இருந்தாலும் என்ன இருக்கு? ஒருத்தர் நம்பர் ஒருத்தர் ஷேர் பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ப்ரோ நிறைய இன்டர்வியூலயே சொல்லியிருக்காங்க, நிறைய பெரிய டேரக்டரே சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்பர்லாம் இருக்கும், கால் பண்ணி பேசுவாங்க, நீங்க ஃபேன் தான் வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா இவர் வந்து திரும்பியுமே வந்து அவரோட தலையை வந்து ப்ரொமோஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. இந்த தரமட்டமா இறங்கிட்டாரு விபி. அப்படி இல்லைங்க, அப்படி இருந்தா கூட என்ன இருக்கு? இப்ப அவர் நம்பர் ஷேர் பண்ண அதுல என்ன பிரச்சனை இருக்கு? கார்த்திக் பிரதர் அந்த கால் வந்ததுன்னு சொன்னதே கொஞ்சம் என்ன ப்ரோ தோணுது? டீசருக்கு 10 நிமிஷம் கூப்பிடுறாரு. இப்ப என்ன கார்த்தி இது? என்னது அவர் சொல்றாரு, இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டாரு. அன்னைக்கு பேசும்போது இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டாரு. என்ன கார்த்தி இது? அப்படி சொன்னாரு அவரு. ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ சொல்றாரு. இது அவருக்கே தெரியும் கார்த்தி. இது வந்து இப்ப பேசுறோம், இது வந்து வைரல் ஆகும் நாளைக்கு ஃபுல்லாவே. ஏன்னா அவருக்கு கிளியரா சோசியல் மீடியானா நல்லா தெரியும் அவருக்கு, கன்ஃபார்மா. சரி, இன்னொன்னா அவருக்கு தெரியும் இப்ப வந்து கொஞ்சம் நெகட்டிவா பேச வந்துருச்சு, இந்த தலை இஷ்யூ இதெல்லாம் வந்துச்சு. சரி, இது எப்படி நம்ம வந்து கரெக்டா பண்ணணும்னு அதை சொன்ன அவசியம் இல்லை. டக்குன்னு வந்து தலை பேசினாரு, பண்ணாரு, யாருமே கேட்கவே இல்லை. இது ஒரு அவருக்கு அவசியமே இல்லை. பிளிப் வீடியோல சொல்றாரு ப்ரோ. அப்ப அதான் அத வேற பாயிண்ட் அவுட் பண்றாரு. அதை டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு. பிளிப்லாம் அப்பெல்லாம் பேசினாங்க. நெகட்டிவ் இதை பத்தி ராமு கேட்டான். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது, நீங்க வந்து எது அக்செப்ட் பண்ணிப்பீங்க? அவரு அப்படி இப்படி சொல்லிட்டு போய் பிளிப் வீடியோஸை கொஞ்சம் மென்ஷன் பண்ணாரு. பட் இந்த தலை பேசினாரு, அது தலை பேசினார் டக்குன்னு இப்படி சொல்லிட்டு போடுறது, இதெல்லாம் வந்து நல்ல வேலை தலைவர் பேசினாருன்னு சொல்லல, அது ஒண்ணுதான் சொல்லல. அதையும் சொல்லிட்டு இருந்தா முடிஞ்சிருச்சு ஒரு ஐடியா. என்ன பேசணும்னு கேட்டா படம் நல்லா போயிட்டு இருக்கா, இப்படி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்றாரு ப்ரோ. என்ன ப்ரோ அவரு இன்னும் உருட்டிட்டு இருக்காரு ப்ரோ அவரு. அந்த வீடியோ வேற டெலீட் பண்ணிட்டாங்க கலாட்டால. நான் அதை கேட்கலங்க, கேட்கல, அதனால ஒன்றும் கருத்து இல்லை இதுக்கு. எல்லாரும் அவரே பேசுறாருன்னா கூட எனக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு போயிருக்கலாம். சொல்றாரு, 2 டைம் சொல்றாரு. அத புரியுதா? அவருக்கு தெரியும் இது கம்பல்சரியா இப்ப வந்து ஒரு பேட் இது போயிட்டு இருக்கு, தேவையில்லாத இந்த தோனி இது போயிட்டு இருக்கு. இது வந்து அப்படியே இருந்தாலுமே வந்து அஜித் நம்மகிட்ட பேசுறாரு, விஜய் நம்மகிட்ட பேசுறாருன்றத சொல்லுவோமா நம்ம? யாராவது அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப ஆதிக்கு ஸ்பீக்கர் வந்தப்ப நம்ம மார்க் கண்டினி பேசுறப்ப நம்ம எல்லாம் கேட்டோம், சார் நீங்க பண்ணுங்க சார். பண்ணுவோம். அப்ப நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியா கேட்டேன், என்னன்னா இது மாதிரி படம் பண்ணும் போது அது வந்து ஒரு இதெல்லாம் பாப்பாரான்னு. அதை விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி போயிட்டாரு. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை கூட பேசலாம். இதெல்லாம் வந்து சரி ஓகே, இவரு கூட ரிலேஷன் நம்மளுக்கு தெரியாது, பட் அது சொல்லணும் அவசியம் இல்லை. இப்ப ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து அஜித்தோட வெங்கட் பிரபு வாழ்த்து பேசினார். அப்படி உண்மையிலே அவர் போன் பண்ணியிருந்தா, இவர் அதை சொல்லியிருந்தா, எனக்கு தெரியல, அந்த ஸ்பேஸும் நான் கேட்கல. அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியாது. உண்மையிலே அவர் போன் பண்ணாதே இவர் சொல்லியிருந்தாலோ, இல்ல அவர் போன் பண்ணாமலே இவர் சொல்லியிருந்தாரோ, பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. விபி போன் பண்ணி சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் பில்டப்பாக சொல்லியிருந்தாலும் சரி, சொன்னா இதுக்கப்புறம் அவருக்கு போனே வராது அஜித் இருந்து. அதுதான் அஜித்தோட கேரக்டர். அஜித் பண்ணவே மாட்டாரு. அது இல்ல அது நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட் தான். அவரு கூட நீங்க வந்து ஒரு ரேப்ல இருந்தா மட்டும் தான் பண்ணுவார். அவருக்கும்
இவரோட பண்ணணும் பண்ணணும் அவருக்குலாம் அது மாதிரி இந்த மாதிரி ஆசை விஷயத்த அவர் பெருசா வந்து லைக் பண்ணவே மாட்டாரு. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுவாரு. இவர் இருந்தா ப்ரோ பியூரா பிசினஸ்க்காக பண்றது ப்ரோ. நீ தலைய பத்தி இது வேற சொன்ன. பியூர் பிசினஸ். ஆக்சுவலி இது பிளான் என்ன தெரியுமா? இது இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த கொஞ்சம் ரொம்ப படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த நேம் பேர் இரும்பு திரைன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, இரும்பு திரை. அந்த டைரக்டர் வந்து அடுத்த படம் அஜித்தோட பண்ண வேண்டிய படம். ஓகேவா, அவர் வந்து அஜித் பெருசாலாம் கதையெல்லாம் சொல்ல, அஜித் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தவொடனே ஆடியோ லான்ச்லயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ ஏதோ ஒன்று அதில் வந்து சொல்லிட்டாரு. தலை கூப்பிட்டாரு, தலை கதை கேட்டாரு, தலையிட்ட கதை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு போல இருக்கு. என்ன சொன்னாருன்னு கரெக்டாக தெரியாது எனக்கு, நான் பார்க்கல. அது நம்ம சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஒரு படம், அது ஆக்சுவலாக அடுத்த படமா இரும்பு திரு P.A. சுமித்ரனும் இவரும் பண்ண வேண்டிய படம் தான் ஹீரோ. அது அப்படியே நோன்ட்டாரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. ப்ரோ விபியை பொறுத்த வரைக்கும் விஜய் வச்சுலாம் எடுத்துட்டாரு. இனிமேல் எங்க தயவு தேவையில்லைன்ற மாதிரி நினைச்சிட்டாரு. இந்த மாதிரி பண்றது இல்ல, விஜய் எடுத்துட்டாருன்றது ஓகே, அது ஓகே. திரும்ப அஜித் வச்சு எடுக்கணும்னு அஜித் ஃபேன்ஸ் ஆசைப்படுறீங்களா இல்ல விஜய் ஃபேன்ஸ் ஆசைப்படுறீங்களா? விஜய் ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்களா விடு. இப்ப இவர் வந்து அது கிளியரா தெரியுது படத்துல அது யூஸ் பண்ணிருக்கிறாருன்னு. ஓகே, அது அவரோட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் அந்த விஷயம் பொறுத்தவரை நம்ம பண்ணிட்டாரு. அது முடிச்சுட்டு இப்படி ஒரு இஷ்யூ வருது, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம், இல்ல சொல்ல கூட வேணாம், அதை பத்தி கூட சொல்லலாம். டக்குன்னு தலை கூப்பிட்டாரு இதெல்லாம் வந்து இப்ப எல்லாரும் பேசணும்ல, டாக் ஆஃப் த டவுன் ஆகணும். இது தேவையில்லை. இது எதுக்கு இது சீப் பப்ளிசிட்டி? படமும் நல்லா போயிட்டு இருக்கு, யாருமே படம் நல்லா போல கூட சொல்லல. ஓகே போயிட்டு இருக்கு, நினைச்சதை கட்டிடும். உங்களுக்கு எதுக்கு இது மாதிரி வேலை? இதே மாதிரிதான் கட்டி 8 தோட்டாக்கள் 7 ஒரு டைரக்டர் அவர் ஒரு சத்யம் தேட்டர்ல ஏதோ சொன்னாரு, அஜித் சார் ஒரு டிஸ்கஷன் இருக்கு டாக், அதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். ஒரு ஒல்லியா இருப்பாரு ஒருத்தர் டைரக்டர். இல்ல அவர் சைட்ல குட் புக்ல இருக்கிறது, அது அவரோட டைப் ஆஃப் கேரக்டர், அவரோடது. யாருமே அதை பேச போறது இல்லை. அவருக்கு அப்படி பண்ணணும், அப்படி அவருக்கு ஃபேவரா இருக்கணும், அவருக்கு கனெக்ட் ஆகணும், அவ்வளவுதான் தான். இன்னைக்கு திருப்பி வினோத் கூப்பிட்டாருன்னா இப்ப தளபதி 16 முடிச்சு வினோத் போய் பண்ணுவாரு. அது அவருக்கு ஃபேவரான இருக்கிறவங்களுக்கு. கார்த்தி, எனக்கு உனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் வந்து படம் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்றாரு. அவங்க 2 பேரும் நட்பு பாராட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நல்லா இல்லை. அவங்க 2 பேரும் மியூச்சுவலா இருக்குல்ல, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? என்னமோ அவர் வந்து P.S. ஒருத்தருக்கு கால் பண்ணாரு, அவர் வந்து இந்த மாதிரி அவர் கூட படம் பண்றது வெளியே சொல்லிட்டாரு. இதெல்லாம் எது தேவையில்லாத விஷயம், எனக்கு புரியல. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அதை விபி வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. இதனால வந்து அஜித் சாருக்கு எல்லாம் வரப்போகுது, இல்ல விபி சாருக்கு எல்லாம் வரப்போகுது? அதான் ப்ரோ, நானும் சொல்லவே கூடாது ப்ரோ. உண்மையா வராதுங்க, சொல்லவே கூடாதுன்னா அப்படி மனசுல வச்சுக்கணுமா? அவர் சொன்னாருன்னு வந்து சொல்றாரு இல்ல, அது சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இல்ல தான். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, ஏன் சொல்லக்கூடாது? அதான் ராபின் ப்ரோ தான் பேசுறாரு, அதுக்கு தான் நான் கேக்குறேன். அவரு அது சொன்னதை போய் ஏன் சொல்லக்கூடாது புரியல. ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாரு, மனசு விட்டு அப்ரிஷியேட் பண்றாரு, அதோட அஜித் சாரோட மிகப்பெரிய பெருந்தன்மை அது. அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்றது நீங்க யாரு? இல்ல இந்த பெருந்தன்மை இதெல்லாம் இப்ப வந்து எல்லாம் அவருக்குன்னு சோசியல் மீடியா பார்க்காதவரா? அவருக்கு நல்லா தெரியும் இந்த எப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு அவரு வந்து பேச முடியல. அந்த காட்டுல பெருந்தன்மை, இதுல வந்து இந்த 2 கால் பேசுறாரு, இது என்ன புரியலையே? பெருந்தன்மை சினிமா இஸ் பிசினஸ். இருங்க, சினிமா ஒரு பிசினஸ், அவ்வளவுதான். நம்ம பிசினஸ் மீடியமா பாருங்க. உடனே நட்பா இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் கொண்டு வாங்க. எந்த சோசியல் மீடியாவும் கிடையாது, சரியா? அவரே அது சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எந்த சோசியல் மீடியா அவரே சொல்லியிருக்காரு. படத்துல சொல்லியிருக்காரு. அபிஷியலா தாங்க அக்கௌண்ட் இல்ல, ஆனா எல்லாரும் இருக்காங்க சோசியல் மீடியால. பாக்கட்டுமே, இல்ல ஈவன் அவர் பாக்கட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுரேஷ் சந்திராவளியா தெரிஞ்சுக்கிட்டோம், அது பிரச்சனை இல்ல. இப்ப அது வந்து அவர் பாராட்டினால என்ன வந்துட போகுது? ஏன் வந்து அதுக்காக வந்து அவர் வந்து விபி குறை சொல்லணும், அது விபிக்கு வந்து போனே பேசணும், எதுக்கு கால் பண்றாரு சொல்லணும். எதர்ச்சியா அவர் கால் பண்ணாருன்னா சொல்ல முடியும், அவர் கால் பண்ணலாம் சொல்ல முடியும். என்னங்க ராபின்சன் புரியல, உங்க இன்டென்ஷன் என்ன?
அவர் கால் பண்ணாரு, பேசல, கால் பண்ணாரு, படம் நல்லா இருக்குன்னு எங்க சொன்னாரு. இதுல அவருக்கு உங்களுக்கு என்ன நல்லா பிரச்சனை? தெரியும். இல்ல 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 அவருக்கு நல்லா தெரியும். இது ஃபுல்லா இன்னில இருந்து நாளைக்கு வரைக்கும் ஃபுல்லா இதான் டாக் ஆஃப் த டவுன் போகும். இது எப்படி வந்து நெகட்டிவா பேசுறவங்களோ அதை அப்படியே இறக்கி இது அப்படியே வந்து அஜித் விஜயோட பேசினார் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. இது எல்லாருக்கும் சொல்லட்டுமே, தெரியும். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். ஏங்க சொல்லட்டுமே, என்ன நெகட்டிவ் பிரச்சனை? மட்டும் தான் ஸ்ப்ரெட் உங்களுக்கு ஆகணுங்களா? ஏன் இல்ல பாசிட்டிவா இல்ல ஸ்ப்ரெட் இல்ல ஆகக்கூடாதா? இது என்ன நீங்க இல்லங்க, புரியல. நீங்க நாளைக்கு வந்ததுல இருந்தே அப்படிதான் விடாமுயற்சி படம் பேசுறீங்க. பார்த்துட்டு ராபின்சன் தளபதி பிரதர், வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க ராபின்சன் பிரதர், இதுக்கு நான் பதில் விளையாடுறீங்களா? சொல்றேன். இது உங்க படம் ப்ரமோஷனுக்கு தலையோட பேரை எதுக்கு ப்ரோ உள்ள கொண்டு வந்து அவரை கெட்ட பேர் இல்ல வாங்க இல்ல வைப்பீங்க? இல்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்களே பிரதர், சொல்றீங்க. நாளைக்கு இல்ல இல்ல விடாமுயற்சி இல்ல பார்த்துட்டு இது தளபதி சொன்னா நீங்க இதனால படம் விளையாடுறீங்களா? ப்ரொமோஷன் ஆகுது அதை விட்டுருங்க. அதை அந்த டாபிக் பேச வரும்ல. அது படம் ம். இதனால படம் ஓட போகுது அந்த பாயிண்ட் யாரும் பேச வரும்ல. அது நான் மத்தவங்க பேசுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இல்ல அது ப்ரோ, வேற நம்ம விஷயம். தலையை பத்தி அந்த யூஸ் பொண்ணு பண்ணிட்டீங்க. நேத்து அப்படி இல்ல இல்ல பேசுது. யூஸ் பண்ணிட்டீங்க So, என்னையா பண்ணிட்டீங்க. யூஸ் ஒரு பண்ணாங்கன்னு கான்ட்ரவர்சி வருது. இருக்கிற உங்க உங்க இல்ல இல்ல தலைவர் வந்து போன் பண்ணியிருக்காரு, அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு தளபதியே உங்க தலை படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா வேணான்றீங்களா? எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணாம், எங்களுக்கு வந்து எங்க தலையோட பேரே போதும்னு சொல்லிடுறீங்களா? எங்க அது நாளைக்கு ப்ரோ, சொல்றதுக்கு ஒரு தலை டைம் படம் தலையில நல்லா இல்ல. இருந்தா சும்மா நம்ம எப்ப தளபதி நல்லா பார்த்தாலும் இருக்குன்னு தான் சொல்ல 10 போறாரு. நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணாரு, அப்ப ஃபோன் பண்ணாரு. எத்தனை இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு, போய் பாத்துருக்கீங்களா? இது என்ன இது ஏங்க, சரி, அப்ப இன்டர்வியூ தான் சொன்னீங்க விடுங்க. ஏங்க ஒரு லைவ் சரி, இது ஓடிட்டு ஏங்க, இருக்குங்க லைவ்ல. இல்ல இல்ல கார்த்தி இருக்கான். ஏங்க, டக்கு 130 இருங்க. கோடி பேர் இல்ல 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 இருக்காங்க இருங்க. நாட்டுல. கார்த்தி 130 இருக்கான். கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ட்விட்டர் இருங்க யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் பேசி கேக்குறாங்க? இருங்க 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 இருங்க. கார்த்தி இல்ல இருக்கான். இல்ல டக்குனு புரியல. ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து நீங்க நீங்க பேசுறாரு. வந்து இந்த அவன் பேசுன சொல்லுவான் இப்பதான் 1000 ஒரு பேருக்கு பெரிய முன்னாடி ப்ரொடியூசர் சொன்னோன்னே பேசுறாரு. வந்து ஆயிருமா? யாருமே ராபின்சன், சினிமால பண்ணவே மாட்டாங்க. இல்ல நீங்க ராபின்சன், அவரு பண்றாருன்னு இந்த நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இது மாதிரி ராபின்சன் see, 3000 பேர் கேட்கிற பேசு 130 கோடி பேர் அஃபெக்ட் பண்ணுமா? உடனே வந்து இல்லையே வந்து என்ன ஏங்க பண்றாங்க, சோசியல் கோட்டோட மீடியால படம் வந்து போடுறது கலெக்ஷன். நியூஸ்ல ட்ரெண்ட் ஆகாதா? இப்ப எப்படி இல்ல நீங்க இல்ல சொல்லுங்க. நான் கேக்குறேன். சோசியல் மீடியால போற அபிஷியல் ஹேண்டில் 126 இல்ல கோடி நீங்க பெற்றதுன்னு தான் நியூஸ்ல தூக்கி போடுறாங்க. இது எப்படி போட அப்ப நீங்க மாட்டாங்களா? நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு 10 இப்ப ஒரு இன்ஃபுளுசர் ஒரு பேசினாரு இல்ல பேசல 10 அது வேற. இல்ல இருங்க இல்ல அவர் ராபின்சன், பேசினாரு பேசல 10 அதை பேச வரும்ல. அதை நான் கேக்குறது பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. அவசியம் இருக்கான்னு கேக்குறேன். அதை சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 10 இன்ஃபுளுசர் வச்சு படம் ஃபிளாப், படம் ஹிட்னு சொன்னா அது படத்தோட ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப மனோபாலாவோ இம்பாக்ட் இல்ல ஆகுதா கார்த்திக் இல்லையா? வருவாவோ ஆவல படத்தை லியோக்கு ஐயோ இம்பாக்ட் ஆச்சு ஒரு உங்களுக்கு. மயிர் இம்பாக்ட் ஆகாதியா? ஒரு மயிர் இம்பாக்ட் ஒரு ஆகாதியா? மயிர் என்னன்னு இம்பாக்ட் ஆனா அந்த நினைச்சுக்கிற ஒரு மயிரை நீங்க வச்சுக்கோங்க. இங்க எதுக்கு வந்து இங்க வந்து பேசுறீங்க? இங்க பிரதர்? எதுக்கு சப்போர்ட் இல்ல பண்றீங்க? அது அவர் கண்டிப்பா உங்ககிட்ட நீங்க வந்து பேசல இல்ல இப்ப ப்ரோ. எதுக்கு இங்க வந்து சப்போர்ட் இல்ல பண்றீங்க? ப்ரோ, நீங்க இங்க எதுக்கு தேவையில்லாம சப்போர்ட்லாம் பண்றீங்க? நான் பண்ணல. பேசிட்டு இருக்கோம். இது சொல்லுங்க. மனோபாலாவோ கார்த்திக் வருமாவோ இல்ல வந்து வேற ஒரு சரி இன்ஃபுளுசரோ சரி சொல்றதுனால இப்ப கார்த்திக் வருமா ஒரு வந்து படத்தினால கழுவி ஒண்ணு வர இல்ல முடியும். இல்ல கோட்டு கழுவி ஊத்திட்டான் அப்படின்னு டவுன் ஆயிடுச்சா? சொல்லுங்க. அவன் இல்ல கழுவி ஆகாது, ஊத்தினாலதான் கண்டிப்பா ஆகாது. அது கேரளால கார்த்திகே தெரியும். ஓடலையா? சொல்லுங்க. கார்த்திகே தெரியும். ஒரு நிமிஷம், கார்த்திகே தெரியும். கார்த்திக் சொல்றதுனாலயோ இல்ல மனோபாலா சொல்றதுனாலயோ இல்ல வேற ஒரு இன்ஃபுளுசர் சொல்றதுனாலயோ இல்ல ரமேஷ் பாலா யார வேணா எடுத்துட்டு வாங்க, எவன் சொல்றதுனாலே படம் இம்பாக்ட் பண்ண போறது இல்ல. மக்களுக்கு படம் பிடிச்சா பார்க்க போறானுங்க, இல்லைன்னா கழுவிட்டு போறானுங்க, அவ்வளவுதான். இது அஜித் சார் சொல்லிட்டாரு, விஜய் சார் சொல்லிட்டாரு. இப்ப ரஜினி சார் வந்து நான் எத்தனையோ சொல்ற படத்தை பாயிண்ட் உங்களுக்கு பாராட்டி சொல்றாருங்க. புரிஞ்சுக்கல. நான் சொல்ற பாயிண்ட் ராபின்சன், இதனால வந்து ஒரே சினிமா நிமிஷங்க. அஃபெக்டோ பாக்ஸ் ஆபீஸ் இல்லைன்னு நான் பேச வரல. நீங்க அதை பத்தி புரியுங்க. அது அவர் பேசலாம் பேசாம இருந்திருக்கலாம். அதை எதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ்ல சொல்லணும்னு அவசியம்? அதை சொல்லுங்க. அதான் நம்ம நான் கேட்க கேக்குறேன், வர்றது. ஓகே ரஜினி சார் வந்து அவர் பிடிச்ச படத்தெல்லாம் வந்து பாராட்டுறாரு, லெட்டர் பேர்ல வந்து லெட்டர் கொடுக்குறாரு. அவர் லெட்டர் பேர்ல லெட்டர் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தோடனே அந்த படம்ல ஓடுதானே? எத்தனை படம் சொல்லிட்டுங்களா ஃபிளாப் ஆகி படங்கள் இது சொல்லிட்டுங்களா? இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்னங்க நீங்க சம்பந்தம் இல்லாம ப்ரோ, நீங்க பேசிட்டு சொல்றது இருக்கீங்க. அதுக்காண்டி எப்படின்னா எல்லா அஜித் நேரமும் சார் கால் பண்ணி சொன்னோடனே அதை சம்பந்தம் இல்லாம கேட்டுட்டே யூஸ் பேசிட்டு ஆக்கி இருக்காதீங்க. அப்படியே இருக்கீங்க. வந்து அந்த படத்தை பாப்புலர் ஆக்கி அப்படியே ஹிட் ஆக்கி அப்படியே 1000 கோடி வசூல் எடுத்துற மாதிரி. ஐயோ என்னையா பேசுறீங்க? படம் நல்லா இப்ப இருக்குன்னா இருங்க ஓட இருங்க போகுது, இருங்க இல்ல இருங்க நல்லா இல்லைன்னா இருங்க ஓடாது, இருங்க இருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் புரியல. இது விஷயம். பேசுறதுனாலவோ அஜித் ரெஃபரன்ஸ்னாலதான் ஓடிச்சுன்னு நீங்க நம்பினா அதை அதை நான் நம்பலையே. நீங்க பேசிட்டீங்க. அது வேற அந்த டாபிக் பேசணும். நான் சொல்றது இந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒரு இதுல எதுக்கு சொல்லணும்னு அவசியம், அதுதான் சொல்ல வரும். ஏங்க கால் எப்ப வந்து அப்பதானங்க சொல்லுவாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சொல்றதுனால ஏதாவது ஆக அது போதானே என்ன பேச பட்டு. அது என்ன கார்த்தி எப்ப பார்த்தா அவர் 10 நிமிஷம் மேலதான் பேச மாட்டாரு போல. சரி ஓகே. இல்ல அவர் சொல்றதுனால உங்களுக்கு என்னங்க இம்பாக்ட்னு புரியல. அவர் சொன்னோன்னு இப்ப நாளைக்கு வந்து 1000 கோடி கலெக்ஷன் ஆயிருமாங்க? இல்ல டக்குன்னு நாளைக்கு உங்களுக்கு வந்து நல்லவங்களாகி டக்குன்னு மங்கத்தோட்டமும் பண்ணுங்க சார். உடனடியா நல்லவங்க ஆயிடுறாங்க. சரிதான். இல்லைங்க ராபின்சன், நாளைக்கு தளபதி வந்து விடாமுயற்சிக்கோ இல்ல வந்து குட் பேட் அக்லிக்கோ
சரியா? விஜய் சார் நீங்க தான் போன்ல தளபதி டைரக்டரோ வந்து ரியோ ஆடியோ லான்ச்ல சக்சஸ் மீட்ல கூட தலைன்னு சொன்னது அஜித் இல்ல, அது வந்து தோனி தான் சொன்னாரு. ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இன்னும். இல்ல அப்படி தலைன்னா இருக்கிற அஜித்னு இல்ல தலைன்னா அஜித்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு. இல்ல வேற எங்க தோனி சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்காரா? இல்ல அப்படி நீங்க இல்லன்னு ரியோ ரியோ ஆடியோ லான்ச் எடுத்து குரூப் பாருங்க. வந்து நம்புது இல்ல இப்போ. இல்ல ராபின்சன், உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இந்த இருக்கு இல்லையா? அறிவு அது இருக்கு, அதெல்லாம் இல்ல வந்து ப்ரோ, அப்பாற்பட்டது. ராபின்சன் ஓகே, நீங்க உங்களுக்கு சுய எனக்கு அறிவு அறிவு இருக்கு. இல்ல, நீங்க நீங்க வந்து யோ ஐஐடில வேற பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, இல்ல இல்ல ஆக்ஸ்போர்டு, உங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் சுய வேற, அறிவு இது இருக்கு. பேச்சு இல்ல. நீங்க நம்ம ரியோ பேச்சு வேற கேள்வி. ரியோ யாராவது ஆடியோ பேசுங்க, லான்ச் எடுத்து பாருங்க. வேற தலைன்னா யாராவது அது பேசுங்க. அஜித் தான் ஏன் சொல்லியிருக்காரு. அப்படி வெறுப்பேத்துறீங்க? இல்ல கார்த்தி ஒரே நிமிஷம். தலைன்னா யாரு? அஜித் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் சொல்றதுக்குள்ள அவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் அஜித் தானங்க சொன்னாரு. விஜய் சார் தான் சொல்லியிருக்காரு. தலைன்னா அஜித், கேப்டன்னா வந்து உங்க விஜயகாந்த், கேஸ்டே வந்து சூப்பர் ஸ்டார்னா சொல்றாங்க ப்ரோ, ரஜினி தான் தலைனா சொல்லியிருக்காரு. தோனின்னு. இல்ல இல்ல உங்களுக்கு அதுலதான் அது அந்த பிரச்சனையா? பொண்ணு இன்டர்வியூல சொன்னதை போய் இவ்ளோ பெருசா ஏங்க பேசுறீங்களே, பொண்ணு என்ன சொன்னதெல்லாம் நியாயம் அவரு இது? என்னங்க பண்ண முடியும்? எல்லாத்தையுமே அவரா ப்ரோ கண்ட்ரோல் ஏங்க பண்ண முடியும்? யார் அவரு என்ன வந்து பேசணும், யார் கோட்ல ட்வீட் ரெஃபரன்ஸ் போடணும், ப்ரோ யார் வந்து அஜித் தான் ரீட்வீட் பண்ணணும் வச்சிருக்காரு. அப்படின்னு மங்காத்தா யார் பிஜிஎம் பார்ப்பாங்க? தானங்க போட்டிருக்காரு. ஏங்க, தோனி பிஜிஎம் ஒ- தான் போட்டிருக்காரா? இந்த மங்காத்தா படத்திலே பிஜிஎம் தான் ஒருத்தர் போட்டிருக்காரு. தலை தோனி தாங்க சொல்றாங்க, அதை கவனிச்சிங்களா? ஏன் ப்ரோ நீங்க அப்ப சிஎஸ்கே கூட இல்ல தான் தலை மங்காத்தா தோனின்னு பிஜிஎம் போடுறது, எதுக்குங்க போய் போடணும்? சிஎஸ்கே ஏதாவது இது பண்றீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு அ- புரியல. சரி, மங்காத்தா பிஜிஎம் மங்காத்தா தான் போட்டிருக்காரு. மங்காத்தால யாரு ப்ரோ நடிச்சது? விசில் மங்காத்தா போடுது, படத்துல அதாவது சிஎஸ்கே பிஜிஎம் போட்டிருக்காரா? மங்காத்தா பிஜிஎம் தலையோட ரெஃபரன்ஸா பியூர்லி அக்செப்டட். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த பொண்ணு அவங்களோட ஒரு கருத்தை சொல்ற கூட உரிமை இல்லைன்னா நீங்க என்னங்க இப்படி? நீங்க என்ன அந்த மெச்சூரிட்டி? அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போய் பாத்தீங்களா ப்ரோ? அந்த போஸ்டுக்கு நான் கீழ பார்த்தேன் ப்ரோ, நான் ஃபுல்லா பார்த்தேன். அபியூஸ். அவங்க அவங்க தேவையே சொன்ன போஸ்ட் இல்லாதது. எல்லாத்தையும் சரி, பார்த்தேன். அவங்களோட ஒப்பீனியன் ஏங்க தளபதி ஃபேன் ஒரு சொல்லக்கூடாதா அது ப்ரோ? அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மங்காத்தா பிஜிஎம் தான் போட்டிருக்காங்க, தலை ரெஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தலை அவங்க ரெஃபரன்ஸ் பர்சனல் நாங்களே ஒப்பீனியனா ஒத்துக்கிறோம். சொல்லல ப்ரோ, சரி சரி படத்துல கார்த்தி, யார இது சொன்னீங்கன்றதுக்கு சொன்னாங்க. டாபிக் மாத்த. இந்த தலையா ஒரு படம் இருக்கலாம் ரிலீஸ் அப்படின்னு பண்றல, கூட சொன்னாங்க. சேலம் டிஸ்ட்ரிபியூஷன், அது இந்த மலையாள ரிலீஸா? அது அது தமிழ் மலையாளம் ரெண்டுமே. ஆ, இல்ல இப்பதான் நான் ட்ரெய்லரே பார்த்தேன். ட்ரெய்லர் வந்துருச்சா? ட்ரெய்லர் வந்த மாதிரி தெரியலையே ப்ரோ. வந்து அது ஷேர் பண்ணீங்களா? டொவினோ தாமஸ் தான் அது. ஆமா, இப்ப வந்துருச்சு. இப்ப நீ ஷேர் பண்ணி யாரும் போட்டுருங்க. அது முன்னாடியே வந்துச்சு. ட்ரெய்லர் ஒரு வாரம் இருக்கும். இப்பயும் வந்துருச்சு. ஓணம் இன்னொரு ரிலீஸ் தானே? மோகன்லால் படமும் ரிலீஸ் போல இருக்கே. 3-4 படம் வருதுன்னு நினைக்கிறேன் மலையாளத்துல. ஆனா அது மலையாளம் மட்டும்தான் வருது போல இருக்கு. அது தமிழ் ரிலீஸ் இல்ல போல இருக்கு மோகன்லால் படம். அது தெரியல ப்ரோ, அது தெரியல. இது வந்து தமிழ் மலையாளம் ரெண்டு வருது 3D. இப்ப மெய்யவளவனோட என்னென்ன படம் வருது 27க்கு தமிழ்ல? மெய்யழகன், தேவாரா, ஹிட்லர் 3 படம் வருது இப்போதைக்கு. தேட்டரை பண்ண 4 படம். நல்ல சண்டை போட்டு இருந்தீங்க, ஏன் குறுக்க வந்து மேயலகன்னு பேட்டராப்பு? ஏன் அப்படி பண்ற? கார்த்தி, எனக்கு ஒரே இல்ல ஒரு கார்த்தி டவுட். ப்ரோ, எனக்கு முடிவில்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அது டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுருவான். அப்புறம் அத நீ போய் இல்ல, படுத்துங்கிடுவ. இல்ல நீ என்ன பண்ணுவ? போய் படுத்துங்கிட்டு என்னடா உண்மையிலேயே இது சொல்றேன், காலையில என்ன உண்மையிலேயே சொல்றேன். நடந்துச்சுன்னு நான் தெரியாது. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரியல சீரியஸா. நான் வந்து நிறைய டைம் ஸ்பேஸ்லாம் முடிச்சுட்டு, ஸ்பேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூக்கம் வராம இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தெல்லாம் தூங்குவோம்ல. ஆனா இந்த 4-5 நாளா ஸ்பேஸ் முடிக்கிறதே எனக்கு தெரியல. காலைல எந்திரிச்சு பார்த்தா ஓகே இது நடந்திருக்கா தெரியும். நேத்த முந்தானத்தை எங்க அம்மாலாம் வந்து என்னாச்சு, யாரும் போன்ல கத்திட்டே இருந்தாங்க உங்ககிட்ட. நீயும் வைபர் எதை பேசுனீங்க போல இருக்கு. அது யூடியூப் மாம்னு. யூடியூப் எனக்கு தெரியுமே, யூடியூப் எப்படி ஆஃப் பண்ண எனக்கு தெரியும். ஆனா இது ஆஃபே பண்ண முடியல, அவங்களுக்கு தெரியல. இந்த ஸ்பேஸ் ட்விட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பேசிட்டு இருந்தாங்களே ஒன்று, இதே தெரியல. நான் அப்படி தூங்கிட்டேன். சரி, நல்லா தூக்கம் வருது உண்மையிலே நீங்க பேசுறது ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சொல்லுங்க, கேட்கல.
அன்டில் நீங்க வந்து லியோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஒரு ஆளா தான் இருக்கீங்க. எந்த பக்கமும் சாயாத ஒரு ஆளா தான் எனக்கு தெரிஞ்சது. சரியா? அதாவது எது கலெக்ஷன், எது படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ தான் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க கலெக்ஷன் ரிப்போர்ட்டுமே வந்து அக்செப்டபிளா இருந்தது. சரியா? கோட்டுக்கு வந்து நீங்க வர்றப்ப, எனக்கு வந்து உங்களோட கேஸ்ல இருக்க ஐயப்பனா இருக்கட்டும், இல்ல லட்சுமியா இருக்கட்டும், எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு படம் நல்லா இல்ல. அது வந்து நான் அக்செப்டபிள். சரியா? ஆனா விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சோனே, நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இவருக்கு அகைன்ஸ்டா நீங்க மாறிட்டீங்க. எனக்கு புரியல. இது அவருக்கு வந்து உங்களோட இன்ஸ்டன்ட் இன்னும் வரல. உண்மையாவே படம் பிடிக்கலையா? இல்ல வந்து ஏங்க அவரோட படம் அரசியல் ஏங்க வருகைனால ஏங்க பிரச்சனையா படம் வருது? சரி ஓகே, எனக்கு படம் பிடிக்கலைங்க. சரியா? நான் ம், வந்து விஜய கட்சி ஆரம்பிச்சது எனக்கு பிடிக்கல. நான் ம். ஒரு பைத்தியம். நான் சங்கி, இல்ல, இல்ல. நான் நீங்க பிஜேபிக்காரன். நான் இல்ல, நான் இல்ல. நான் நான் எனக்கு இல்லங்க. புரியல. எனக்கு நீங்க அதனால படம் பார்க்க கேட்கிறேன். தெரியாது. என்னாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நீங்க கேரளாக்காரனுக்கு ஏன் படம் பிடிக்கல? பிடிக்கலன்னா பிரச்சனை இல்ல. கேரளாக்காரனால சங்கியா? அக்செப்டட். ஏங்க பிஜேபிக்கு இங்க இங்க இருக்கிறதோட அங்க மைனஸ் தான் இருக்கு. அங்க ஏன் படம் பார்க்கல? ஆந்திரக்காரன் லூசா? ஆந்திரக்காரன் பைத்தியமா? அவன் பார்க்கல, ஏன் பார்க்கல? கர்நாடகால ஏன் பார்க்கல? இல்ல, எனக்கு இவன் என்ன ஆ. பிரச்சனைன்னா, இப்போ நீங்க இத்தனை வந்து நாள் ஒரு படத்தை வரைக்கும் ஒரு டேஸ்ட் பாருங்க, ஒரு படம் பிடிக்குது பிடிக்கலன்றது அவங்களோட ஒரு டேஸ்ட், அவ்வளவுதான். சரியா? அதை விட்டுட்டு நீங்க எதிர பேசுறீங்க. நான் நான் லியோவே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். லியோ ரிலீஸ் அப்பயே சொல்லியிருக்கேன். வாரிசே அப்பயே சொல்லியிருக்கேன். பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் அப்போ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, நீங்க வந்து வாரிசு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் போட்டிருந்தீங்க. சரிங்களா? நீங்க வந்து ஃபேமிலி பார்ப்பாங்க தான் இங்க போட்டேன். ஃபேமிலி என்டர்டெயின் போட்டிருந்தீங்க. துணிவுக்கு பிளாக் நான் வந்து உங்களுக்கு 1000 ஃபாலோவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திக். சரியா? நீங்க வந்து வேற யார்கிட்ட வேணாலும் அதை சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். என் கூட துணிவு சொல்லாதீங்க. பிளாக் சரியா? பஸ்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன். சரியா? துணிவு பிளாக் பஸ்ட் ம், நான் போட்டேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ம். நான் போட்டேன்றது ஓகே. நான் வந்து பொய் சொன்னேன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா துணிவு பிளாக் பஸ்ட் நம்மளால தான் வினத்திட்ட படம் கொடுத்தாரு அடுத்த படத்தை விஜய். அது அவரு உண்மைதானே? கொடுக்கறது விஜய் நம்பி கொடுக்கல, இருக்காரு, அது அப்புறம் என்ன? பிரச்சனை. அப்புறம் இல்ல, என்ன? இல்ல. நான் என்ன விஜய் நம்பி கேக்குறேன், இருக்காருல்ல. அவர் ஒரு பிளாக் பஸ்ஸும் நான் பொய் போட்டாரு. சொல்லல. நீங்க வந்து நீங்க வாரிசுக்கு வந்து பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் போட்டீங்க. அதே மாதிரி வாரிசு வந்து ஆமா, கலெக்ஷன் லீடிங் வரப்ப அந்த உண்மையும் போட்டு உடைச்சிங்க. ஆமா. அதே மாதிரி லியோ வரப்ப லியோ வந்து ஹையஸ்ட் கிராசர் அப்படிங்கிற உண்மையும் சொன்னீங்க. விஜய் அங்க எப்ப கட்சி அப்பயுமே ஆரம்பிச்சாரோ இல்லைங்க. அப்ப இருந்தே இங்க நீங்க வந்து பாருங்க, அப்படியே எப்பயுமே தலைகணம் கிடையவே பண்ண கிடையாது. மாதிரி எனக்கு தோணுது. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. அன்னைக்குமே சொல்லியிருக்கேன். லியோ டைம்லயே சொல்லியிருக்கேன். ஜெயிலருக்கு முன்னாடி வந்து ரஜினி மேல நம்ம வந்து பெரிய விமர்சனம்லாம் வச்சுட்டு இருந்தோம். அப்பயே ஜெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து சொன்னோம், இல்லைங்க அந்த படம் வந்து வசூல் பெருசா ஆகுது, அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம ரஜினி வந்து சாதாரணமா நினைச்சோம். ரஜினி வந்து ஓகே, ரஜினி கொஞ்சம் இதாயிட்டாரு, அவரோட மாஸ் போயிடுச்சுன்னு நினைச்சோம். தப்பா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்றத அப்பயே சொல்லியிருக்கேன். நான் அப்படிலாம் ஒத்துக்காத ஆள்லாம் கிடையாதுங்க. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிற ஆள் தான். சரியா? அன்னைக்கு நீங்க ஒத்துக்கிட்டேன். ரஜினிக்கு ஜெயிலர் ஒத்துக்கிட்டீங்க, விஜய்க்கு ஒத்துக்கிட்டீங்க. சரியா? ஆமா. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் திடீர் மாற்றம்னு கேக்குறேன். ஒரு ஒரு மாற்றம் அரசியல் வேற, சினிமா வேறங்க. நீ அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சினிமா படத்தை இவ்வளவு தூரம் டீக்ரேட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு டிகிரேடு கேக்குறேன். என்னங்க டிகிரேட் பண்ணாங்க? டீக்ரேட்னா இப்ப கார்த்தி ப்ரோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. எனக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உடனே இருங்க கூட்டம் சேர்க்கும், ஒரு நிமிஷம் இருங்க கூட்டம் ம். சேர்க்கும், ஒரு நிமிஷம் இருங்க கூட்டம் சேர்க்கும். ஏங்க அது எல்லா படத்துக்கும் பண்றதாங்க. இந்தியன் 2K அப்படிதான் பண்ணோம். இல்ல, இது வந்து எப்படின்னா உங்களோட கூட்டம் கருத்தை வந்து சேரட்டுன்னா அதுக்கு அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ 200 பேர் கேட்குறீங்க, ஒருத்தர் படம் எப்படின்னு கேட்பாங்க, நான் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒருத்தர் கேட்பாரு, அது பதில் சொல்லணும். 1000 பேர் இருந்தாலும் கேட்பாங்க. சரி, கொஞ்சம் அதிகமாக கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, சொல்றது தான், வேற என்ன. நீங்க அப்பவுமே வந்து கோட்டுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க, எனக்கு படம் ஓகேங்க, பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுனாலும் வாட்சபிள். இது வந்து உண்மையை ஒரு தான் பெரிய சொல்லியிருக்கேன். பிரச்சனை. இதுதான் உண்மையை நீங்க சொல்லியிருக்கேன். ஆமா. எனக்கு அது அக்செப்டபிள். சரியா? அந்த கருத்தை நீங்க வந்து எல்லா பக்கமும் திணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நீங்க பேசுனீங்க அன்னைக்கு. நீங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்களை இ- வந்து விஜய் இது ஃபேன்ஸ் நிறைய இது பேர் ஏங்க, டிகிரேட் இது பண்ணிருக்காங்க. ஏங்க அவங்க டிகிரேட் பண்ணிட்டோம் இதெல்லாம் பெருமையாக பேசிட்டோம், அதெல்லாம் எனக்கு தேவையா? நான் சொன்னது உண்மை தானே. நான் என்ன சொன்னேன்? படம் வந்து நல்லாதாங்க இருக்கு, ஓகேங்க, டீசென்ட்டுங்க அப்படின்னு சொன்னார்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? டீசென்ட். அதோட நீங்க நிப்பாட்டிக்கலாம். நீங்க ஆ. வந்து அதுக்கப்புறம் வார்த்தைகள் வர 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 நீங்க கொஞ்சம் வன்மத்தை கட்டிட்டீங்களோ எனக்கு தோணுது. சரி, உங்களோட நான் கருத்துல. நான் உண்மத்தை கேட்குறேன். ஓகே, ரைட்டு. யார் என்கிட்ட வந்து வம்புழுக்கிறா? ப்ரோ இல்ல, வம்பு எடுத்தா அவங்க பேசிடுவீங்களா? டிவிக்கே வெறியர்
வன்புழுத்த பேச வேண்டியதானே இருக்கு. அதாவது ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, ஒரு உங்களுக்கு தெரியும்ல இப்ப தமிழ் சினிமா நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இன்ஃபுளுன்ஸான யார் ஒரு நம்பர் ஆளு, ஒன்னு கேட்டா எப்படி ஒரு சொல்றீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது சினிமா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்க ஒரு ஆளு, நீங்க வந்து டக்குன்னு வார்த்தை விடக்கூடாது ரஜினி அப்படின்னு நான் பேசும்போது நீ எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? நான் இல்ல வந்து நான் வந்து கேட்டதில்ல. நீங்க அஜித் எப்பவுமே பேசும்போது நிதானத்தை கேட்டிருக்கீங்களா இழந்தது நீ? இல்ல. நீங்க அப்புறம் நிதானத்தை என்ன இது வரைக்கும் நான் இழந்து பார்த்தது கிடையாது. அன்னைக்கு ஏன் அவ்வளவு தூரம் நீங்க வந்து என்ன 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 ஹைப்பர் பேசுன? ஆகணும் அப்படின்னு கேக்குறேன். ஹைப்பர் என்ன பேசுன? நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுறீங்க ப்ரோ. அன்னைக்கு என்ன நீங்க ஆமா, பேசுன பேசுறத சொல்லுங்க. எடுத்து பாருங்க. அதாங்க என்ன சொல்லுங்க. நான் திரும்ப கேட்க முடியாது இல்லையா? 1 மணி நேரம் ஸ்பேஸ் இருக்கு. திரும்ப போய் 1 மணி நேரத்துல நான் வந்து இந்த வார்த்தை தப்பு பேசிட்டு கேட்க முடியாது. நீங்க சினிமாலே சொல்லுங்க. கிழிக்க முடியல, அரசியல கிழிச்சிருங்களா? ஆமா, கரெக்ட் தானே? அது தப்பான வார்த்தை கிடையாது. இல்லைன்னு இருக்கு, தப்பான வார்த்தை கிடையாது. ப்ரோ அப்ப எல்லா மூவி கலெக்ஷனும் அதானா? ஏங்க மூவி கலெக்ஷனுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ப்ரோ அப்ப இப்ப நீங்க பாருங்க, இவ்வளவு நாள் வந்து மத்த ஐடி விங் எல்லாம் பாத்தீங்க, ஐ மீன் இந்த வாட்டி நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஏங்க நான் என்ன டிஎம்கே. சொல்றேன், சினிமாலே நீங்க நம்பர் ஒன்ற இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. உங்க படங்களே வந்து பாசிட்டிவ் வரதுக்கு உங்களுக்கு பெரிய விமர்சனங்கள் இருக்கு. சினிமாலே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்போது அரசியல் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். இது என்ன இருக்கு? நான் கேட்ட கேள்வி என்ன தப்பு இருக்கு? இல்ல இப்ப அதுல இல்ல இப்ப வரவே அரசியல் கூடாது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா? வரட்டும், அப்படித்தானே அவர் ஏங்க வந்து பேசுறீங்க, ஏன் சினிமால வரணும், ஏங்க எதுக்கு சினிமா வரணும் அப்படின்னு. எது கார்த்தி இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், ம். அரசியலுக்கு அவர் வரட்டும், அவரோட கருத்துக்களை சொல்லட்டும். ஏங்க அவர் உங்களுக்கு வந்துட்டாரு பிடிக்குது பிடிக்கல வந்துட்டாரு வந்துட்டாரு அக்செப்டபிள். அவரோட கொள்கைகள் என்ன, அவரை அவரை யாரை எதிர்க்கிறாரு, அவரோட அதாவது அவர் தமிழ் தேசியம் பக்கம் போறாரா, இல்ல திராவிடம் பக்கம் போறாரா, இல்ல வேற ஒரு புது கொள்கையை எடுத்து வைக்கிறாரா, அப்படிலாம் பேச்சுட்டு கரெக்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏன் வந்து முந்திரிங்கன்னு கேக்குறேன். என்னங்க இருங்க நான் நான் இல்லைங்க, நான் தப்பா பேசிட்டேன், தப்பா பேசுறீங்களே. தப்பா பேசுனது என்ன சொல்லுங்க, எந்த வார்த்தைன்னு சொல்லுங்க. நான் தப்பா என்னை தாங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்னை மீன்ஸ் விஜய் பத்தி பேசுறவங்கள தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கெட்டாவில் திட்டுறீங்க, அபியூஸ் ஓ பண்றீங்க, எல்லாம் இப்ப பண்றீங்க. இப்ப இல்ல இது இருங்க. பண்றதெல்லாம் நீங்க தான் சரியா? நம்ம இப்ப ஏதாவது ஒரே ஒரு ஒரு வார்த்தை ரீட்வீட் தானே ஏதோ ப்ரோ ஒரு வார்த்தை ஏஜிஎஸ் அவரு பண்ணாங்களா மரியாதை இல்லைங்களா? மரியாதை இல்லாம ஏதாவது ஒன்று பேசியிருக்கோமா? கிடையாது இல்ல. என்னைக்கா பேசியிருக்கோமா? கிடையாது. அப்புறம் என்ன என்ன தப்பா பேசிட்டாங்க இப்போ? இல்லையே, நீங்க ஊம குத்து குத்துற மாதிரி தானே இருக்கு. எப்படின்னா நீங்க மத்தவங்க ஊமா எல்லாம் குத்து என்ன பேசுறாங்களோ அப்படியே சரின்ற மாதிரி பேசுறீங்களே. இப்ப என்ன 2 நாளா அது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதா இவரோட இல்லையா? இல்லைங்க. அவர் என்ன என்ன சொல்றதுதான் சொல்லுங்க, நானும் வழிமொழிகிறேன். என்ன சொல்லுங்கன்றேன். நான் என்ன சொல்லுங்க பதில் சொல்றேன்னு தான் சொல்றேன். நான் டெய்லி தாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் என்ன ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கேனா? இல்ல இல்ல ட்வீட் ப்ரோ. போட்டு நான் வந்து மனோபல மாதிரி ட்வீட் போட்டுட்டு சும்மா யாருன்னே தெரியாது, எந்த ஊர்லயும் தெரியாது அப்படி இருக்கேனான்னு நான் பேசிட்டு தானே இருக்கேன். வாங்க, இது பேசுனீங்க, நேற்று பேசுனீங்க, இது தப்பு, இது ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன்ல. ஓகே, ஆமாங்க, சரி, ஓகே, நான் இது பேசிருக்க கூடாது, பேசுனது தப்பு தான், இல்லைங்க இல்ல நான் ப்ரோ. பேசுனது உண்மைதாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. இல்ல ப்ரோ. இப்ப அதை அதான் நான் பண்ணுங்க. உங்ககிட்ட கேட்கறேன் இருங்க. இப்ப நான் உங்களை ட்ரிகர் ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு இந்த படம் ஓடல அப்படி சொல்றீங்களா? இந்த படம் வந்து ஃபெயிலியர், இது வந்து நான் அப்ப சொன்னது பொய் அப்படி சொல்றீங்களா? இப்ப அதை மட்டும் அது தானங்க அது வெட்டி வந்து ஒட்டி அது போடுறாங்க. அது இப்ப கரெக்ட், கரெக்ட், ஓகே. அது வந்து ஜெயிலருக்கும் லியோவுக்கும் நடந்த கான்வர்சேஷன், ஓகேவா? ஜெயிலரா லியோன்னு வச்சு இல்லையா? அப்புறம் அது ஆனா என்னுடைய முன்னாடி ஸ்பேஸ் எல்லாம் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், 2 படத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. 2 படத்துக்கும் 10 கோடி 15 கோடி தான் வித்தியாசம். 10 கோடி 15 கோடி தான் வித்தியாசம்ன்றது இன்னைக்கு இல்ல, நான் முன்னாடில இருந்து சொல்லிருக்கேன். சரிங்க ப்ரோ. சரி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தானே ஒரு ஒரு அந்த ரீட்வீட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. அது இப்ப அட்மின்னுங்க. அப்ப அட்மின் ப்ராப்ளத்துக்கு வந்து இப்ப விபி வந்து இப்ப இவரு ராபின்சன் பேசுறது கூட பாத்தீங்கன்னா, இல்ல இப்ப அந்த அவங்க ட்வீட் வந்து பண்ணிட்டாங்கல்ல, அப்ப அவங்க என்ன பண்ணணும், ஏஜிஎஸ் சைடுல ஒரு இது கொள்ளும். ப்ரோ இது அது வந்து ஒரு ஏஜிஎஸ் விக்னேஷ் சிவன் பண்ணணும். இல்ல இருங்க 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 யார் இருங்க பேச ப்ரோ, நான் பிலிமோ டெக்கா முடிச்சிடுறேன். இருங்க இருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் இல்ல இல்ல பண்ணுங்க. இருங்க விக்னேஷ் இருங்க சிவன் தெரியாம ஒரு லைக்கா ஒரு ரீட்வீட் பண்ணாரு ஒரு டைம், தெரியுமா? ப்ரோ. அதுக்கு என்ன இருங்க ப்ரோ, பண்ணாரு அவரு? அவரு டைரக்டர். இருங்க போட்டார் வெயிட் தெரியுமா பண்ணுங்க. உங்களுக்கு? இருங்க 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 ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப ஏஜிஎஸ் பண்ணாங்கன்னா நீங்க ஏஜிஎஸ் கேட்கணும். இப்ப விபி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஹிட் மங்காத்தா கொடுத்தாரா இல்லையா? அவரை துரோகின்னு போடுறது வந்து எப்படி சரிப்பட்டு வரும்? அவர் எப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு விபிக்கு போக போதா?
இல்ல விபி வந்து இந்த படத்தோட முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஏஜ் அவங்க பேசுறாரு. அப்ப விபியும் அதை பத்தி போடல. கேட்டா விபி போயிட்டு வந்து அங்க போயிட்டு ஏகே கூட இருந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. அவரு க்ளோஸ்ன்னு அவரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு வெளியே. இதெல்லாம் போடுறது இல்லைங்க தப்பு. இப்ப நீங்க கேக்குறது கொஞ்ச நேரத்துல சுரேஷ் சந்திரா போட்டுருவாரு பாருங்க ஏகே எங்க போயிட்டு இருக்காருன்னு. அதை போட்டாலும் உங்களுக்கு தெரிய போகுது. அடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான். வாங்க அப்படி ப்ரோ விஜய் எதுக்கு போடணும்? விஜய் பேசவே சம்பந்தமே இல்லாம தான் நீங்க பேசுறீங்க. நீங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ல இருக்க ஒரு அட்மின் போட்டதுக்கு நீங்க எல்லாரையும் இழுக்கிறதே தப்பு. வந்து அந்த அட்மினுக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க. தமிழ் படிக்க தெரியாதுன்னா அவன் ஃபர்ஸ்ட் தமிழ் 10 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஹேண்டல் பர்சன். அப்ப இது என்ன காமிக்கிறீங்க? உங்களுக்கு வன்மம் தான். இப்ப இதெல்லாம் அவ்வளவுதாங்க. ஆமா, அது தெரியாம பண்ணது ஒரு விஷயம். ஓகே. ஆனா என்னன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. பாயிண்ட் கிடைச்சோன்னா வந்து இப்ப என்னன்னா ப்ரோ, இப்ப அஜித் ஃபேன்ஸ் போட்டது மட்டும் ப்ராப்ளம் இல்ல. தேவையில்லாம வந்து ரஜினி ஃபேன்ஸ், டிஎம்கே ஐடி விங் எல்லாம், நான் ஆக்சுவலா அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். இப்ப எல்லாரோட ட்வீட்லயுமே தேவையில்லாத அந்த சம்பந்தம் இல்லாத டேக் தான். வெங்கட் பிரபுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டிஎம்கேக்கும் ஏஜிஎஸ்க்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது ஸ்டார்ட் பண்ணது யாரு காரணம்? இவங்க. இப்பவும் வந்து விபியை தான் புடிச்சிட்டு பேசுறாங்க. அது என்ன செல்ஃபிஷ் வெங்கட் பிரபு, கேடுகட்ட ஏஜிஎஸ், இதெல்லாம் என்ன டேக்? அவரு செல்ஃபிஷ். பாயிண்ட் கிடைச்சா சரிங்க ப்ரோ. இல்ல நான் உங்களை கேக்குறேன் கார்த்தி ப்ரோ, இது சரின்னு நினைக்கிறீங்களா? விபிஏ கேக்குறது சரியா தப்பா? ஏஜிஎஸ் விட்டுருங்க, அது தப்பு ப்ரோ. ரீட்வீட் பண்ணாங்க, ஓகே. விபி என்ன பண்ணுவாரு? சரி தப்புன்றதெல்லாம் கிடையாதுங்க. சரி, ஓகேவா? நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? அன்னைக்கு நான் 3 வருஷமா விஜய் சப்போர்ட் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமா சப்போர்ட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு அது பிரச்சனையே தெரியாது. ஆனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பேசினேன்னு மொத்தமா சேர்ந்து அப்யூஸ் பண்றீங்கல்ல, அப்போ ஒண்ணே ஏங்க இருந்தாலும் 3 வருஷமா அப்படி நீங்க நினைச்சீங்களா? கிடையாது. அப்படி இல்ல ப்ரோ. இப்ப நாங்க இப்ப ஒரு ஃபேன் திடீர்னு அப்படி மாறினாங்கன்னா என்ன நினைப்பாங்க? சரி 3 வருஷமா ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு, திடீர்னு ஒரு இதா பேசுறாருன்னா என்ன நினைப்பாங்க? கரெக்டுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ஓகே. அதை பத்தி பேசாம சம்பந்தமே அபியூஸ் பண்ணும்போது நீங்களே என்னை அபியூஸ் பண்றீங்க. அப்ப அவனை வந்து அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்றதுக்கு என்ன பதில் சொல்றதுனால? இப்போ நீயே அபியூசர் தான், அவனே அவங்க அபியூஸ் பண்ணாம பண்றாங்களா? இப்ப அதுதான் பிரச்சனை. அவங்க அபியூஸ் பண்ணாம, அவங்க ஒபினியன் ஷேர் பண்ணாம பண்றது பண்றாங்க. நீங்களே அபியூசர் தானங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சோஷியல் மீடியாவே அபியூஸ்? இப்ப சொன்னீங்களே இது நியாயம் ராபின்சன் ப்ரோ. சோஷியல் மீடியால பாதி பேருக்கு மேல அப்படிதானே இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் அபியூசரா சுத்துறீங்க, தற்கொலையா சுத்துறீங்க. அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் வந்து கேளுன்னா என்ன? யாரு கேளுங்கன்னு சொல்லல ப்ரோ, அது சரியே இல்லன்னு தான் சொல்றோம். நீங்க வந்து பீஸ்ட் படத்தப்ப, சரிங்களா, பீஸ்ட் படத்தப்ப படம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இங்க இருக்கிற ராம்குமார்ல இருந்து ஹரிஷ்ல இருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். ஒரு அபியூஸ் கூட பண்ண கிடையாது. உங்களுக்கு தெரியாது. நீங்க பிரசாந்த் கூட எல்லாருமே பாராட்டுனீங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து மற்ற மாதிரி எடுத்துருவாங்கப்பா, நல்லாருன்னு சொன்னாலும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே சொன்னீங்க இதை பேசல, உங்களுக்கே தெரியும், சரியா? இப்போ வந்து நீங்க கோட் நல்லா இல்ல அப்படிங்கிறதையும் நாங்க வந்து கோட் வந்து இது வந்து நீங்க விஜய் எப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து அனௌன்ஸ் பண்றாரோ அப்பொழுது உங்களோட வேர்ட்ஸ்ல இருந்து உங்க ட்வீட்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. ஏன் அப்படிங்கறத உங்களுக்கு கொஸ்டின். இல்லைங்க, பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி பிப்ரவரியில பண்ணாரு, ஓகேவா? வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல கார்த்தி, இல்லையே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அந்த ட்வீட் ஏன் டெலிட் பண்ணீங்க? ஏன் டெலிட் பண்ணேன்? எப்ப டெலிட் பண்ணேன்? உங்களோட அந்த டைம் லைன்ல இப்ப இல்ல அந்த ட்வீட். இல்லைங்க, ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் தமிழ் டெலிட் பண்ண எனக்கு தெரியாதா? ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் தமிழ் டெலிட் பண்ண இல்லைங்க. ஐயோ சாமி, அவ்வளவு அறிவாளி நீங்க. ஓகே, நான் முட்டாள்னு வச்சுக்கோங்க. டெலிட் பண்ண எனக்கு தெரியாதா? இப்ப டெலிட் பண்ணேன், முந்தானே டெலிட் பண்ணேன். முந்தானத்து ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஓவரா பேசிட்டு என்கிட்ட வம்புழுத்தீங்க, அப்படி டெலிட் பண்ணேன். ப்ரோ இது காமெடியா இல்ல ப்ரோ, வம்புழுத்தோ டெலிட் பண்ணிட்டோம்னா என்ன ப்ரோ அர்த்தம்? அப்ப ஃபேக்ஸ் ப்ரோ, அப்ப ஃபேக்ஸ்னா எப்படி? அப்ப ஃபேக்ஸ் வந்து நீங்க வம்புழுத்தா ஃபேக்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா?
இவனுக்கிட்ட என்னங்க ஃபேக்ஸ் ப்ரோ நீங்க பண்றது? சொல்லலாம்ல, ஃபேக்ட் நீங்க வச்சு வந்து என்ன இப்ப பேசுறது? இவனுங்க முழு நேரமா அபியூஸ் பண்றது, அடுத்தவனை ப்ரோ திட்டுறது, இது மட்டுமே சரி விளையாட்டு சரி, இருக்கு. நீங்க இப்ப விடுங்க. இப்ப கொஞ்ச நாளா யாரு ரொம்ப அபியூஸ் பண்றது? நீங்க பாக்குறீங்கல்ல சோசியல் விஜய் ஃபேன்ஸ் தான். ப்ரோ. நீங்க விஜய் வந்து ஃபேன்ஸ் தான். வேற நியாயமா யாரு? பேசணும். நீங்க மறுபடியும் விஜய் ஃபேன்ஸ் ஐயோ, ஏன் ரொம்ப நியாயமா, சத்தியமா, உண்மையா, நீங்க மனசு தொட்டு சொல்றேன். விஜய் விஜய் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸ் எல்லாம் இல்லவே இல்ல ப்ரோ. எவ்வளோ குறைஞ்சாச்சு. அப்படியே நீங்க குறைஞ்சாச்சா? ஸ்டாப் பண்றாங்க. காட்டிடுமா? ஆமா ஒரு ப்ரோ. ஒரு சாம்பிள் காட்டிடுமா? அபியூஸா ப்ரோ அபியூஸா நீங்க பேசுறது பேசுற சாம்பிள் abuse- காட்டிடுமா? பேசுறாங்கல்ல நிறைய. ஏங்க அபியூஸ் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகேவா? அது நம்ம அவங்களுக்கு கீழே வந்து திட்டுறான், அசிங்கமா பேசுறான், ராபின்சன் ப்ரோ பிரச்சனை நீங்க இல்லை. எல்லாம் பேசவே கூடாது. ஆனா வந்து Bro, நிறைய நீங்க எப்படி ஒரு அஜித் லூசுத்தனமா படத்தை அபியூஸ் பேசுவாங்க பண்றான்னு பாருங்க. சொல்றீங்க? இல்ல அஜித் ஃபேன்ஸ் யாரும் இல்ல. அது அஜித் ஆமா fans ப்ரோ. ஏங்க, இப்ப ஏன் அஜித் பேசக்கூடாது? ஃபேன்ஸுமே அபியூஸ் பண்ணுவானுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. அஜித் இப்ப அபியூஸ் நீங்க பண்ணுவானுங்க, ரஜினி ஃபேன்ஸும் பண்ணுவானுங்க, இல்ல ப்ரோ, எல்லாரும் பீஸ்ட் பண்ணுவாங்க. படம் நல்லா இருக்கும்னு கேளுங்க, நினைச்சு எப்படி செஞ்சீங்க? ஆனா கேளுங்க, இதை கேளுங்க ஒரு சொல்லுங்க நிமிஷம். சொல்லுங்க. சரியா? எல்லா ஃபேன்ஸும் அபியூஸ் பண்ணுவீங்க, ஆனா விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் லூசுத்தனமா பேசுறீங்க. இப்ப வர சமீபம் ஒரு 7-8 வருஷம், 7-8 மாசமா அப்படிலாம் இல்லவே இல்ல. கேனத்தனமா, லூசுத்தனமா, சம்மந்தம் இல்லாம அதப்படுறா, இதப்படுறா, அப்புட்றா, எங்க அண்ணன் அப்புட்றா, சும்மா இருந்தவனா இதான் சொரிஞ்சு பேசுறது. விட்டீங்க. ஐயா அப்படிலாம் சாமி, இல்லவே என்னால இல்ல. நீங்க தாங்க முடியல. பேசுறதெல்லாம் வந்து எப்படா இவனுங்க நியாயமே இல்லாம பேசுறீங்க. உங்களை பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக பேசாதீங்க. சரி ப்ரோ. நீங்க விடுங்க. ஏங்க, நான் தான் பர்சனல் சொல்றேனே, ஒப்பீனியன் என்னை விட்டுருங்க. திட்டுங்கன்றேன். இருங்க. பர்சனல் என்னை விட்டுருங்க. என்ன வேணாலும் திட்டுங்கன்னு நான் சொல்றேனே, நீ எப்படி வேணாலும் சரிங்க திட்டுங்க, ப்ரோ. அசிங்கமா திட்டிக்கோங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே நீங்க கிடையாது. பர்சனல் இதை நான் சொல்றேன், நாங்க பார்க்காததே கிடையாது. சரியா? நான் திமுகல இருந்து, அதிமுகல இருந்து எல்லா அதான் இப்ப கட்சியும் பிஜேபி வட்டீங்க. பார்த்தவன் தான். அதான் போட்டு பழகுறாங்க. இல்லைங்க, ஏங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க வந்திருக்கேன். ஆனா என்னன்னா, அவங்களாம் வந்து கோவப்படுவானுங்க, பேசுவானுங்க. ஆனா கோவப்பட்டு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க, சம்பந்தமே இல்லாம. அப்படிலாம் இல்ல. நேத்து நான் ஒரு ட்வீட் போடுறேங்க, இருங்க. நேத்து நான் ஒரு ட்வீட் போடுறேன். ஓகேவா? அந்த ட்வீட் என்னன்னா, விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணல. அந்த ட்வீட், ஓகேவா? அந்த ட்வீட்ல ரொம்ப தெளிவா போட்டிருப்பேன். என்னன்னா, அதான் ரொம்ப தெளிவா போட்டிருப்பேன் அந்த ட்வீட்ல. என்னங்க சொல்றீங்க? பக்ரீத்துக்கு போன வருஷம் விஷ் பண்ணாரு, அதுக்கு என்னன்னு ப்ரோ சொல்றீங்க? நீங்க எல்லாரையும் தானே ப்ரோ கேட்கணும். நீங்க வந்து இப்ப சொல்லி பாருங்க, முடி first. இதுலயுமே உங்க வன்மம் தான் தெரியுது. இது நீங்க ஏங்க, உடனே வந்து விஜய் எங்களுக்கு கேக்குறீங்க. ஏன் விஜய் மட்டும் கேக்குறீங்க? ஏன் விஜய் ஃபேன்ஸ் வந்து தற்கூரி முட்டாள்னு சொல்றேன்னா ப்ரோ இதுக்கு தான் சொல்றேன். நீங்க வந்து நான் அந்த ட்வீட்ல நியாயமா பேசணும். ஏங்க, யோ நீ கார்த்தி நீங்களே ஒரு அணிங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. எனக்கு கேட்கல. பேசுறதே நான் சொல்லி செத்து முடிச்சதுக்கு பிறகு பேசுறேன். சொல்லி முடிச்சதுக்கு கார்த்தி ப்ரோ, பிறகு பேசுறேன். கார்த்தி ப்ரோ, அந்த ட்வீட்டை திரும்ப அடிச்சு படிச்சு பாருங்களேன். அது ஒரு வார்த்தை தப்பா இருக்காது, ஒரு எழுத்து தப்பா இருக்காது. ரொம்ப தெளிவா அதை போய் நான் கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இதுல தப்பா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் ட்வீட் போட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். நான் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போட்டாங்க. சரியா? நீங்க தான் முக்கியம். ரொம்ப தெளிவா. இல்ல என்ன தெளிவு புரியல. தெரிஞ்சதாங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கிறது ஒரு தெளிவா? ஆமா, அதுதாங்க நானும் போட்டேன். கார்த்தி, ரொம்ப தெளிவா. கார்த்தி, பக்ரீத்துக்கு ஈஸ்டருக்கும் விஷ் பண்ணாரு, மே டேக்கு பண்ணாரு, அதுக்கப்புறம் போன வருஷம் விஷ் பண்ணாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? தெரியாம தூங்கி இருப்பாங்க, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை பாரு. ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அவர் மாநாடு வந்து தலையில போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. கொள்கை அறிவிக்கணும். தற்குறித்தனம் பேசாதீங்க. சரி, சூர்யா பாத்தீங்களா, இது தற்கூரி தான். சம்பந்தம் சூர்யா தற்கூரித்தனம் தான் இங்க பிரச்சனை. எஸ்டிஆர் வாழ்த்து சொல்லல. உங்களை குறை சொன்னா ஏன் ப்ரோ அடுத்தவங்களுக்கு போறீங்க? இருங்க ப்ரோ. அதுதாங்க போன வருஷம் சொல்லியிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. அந்த போன வருஷம் சொன்னாரு தற்கூரி. எல்லாருமே இதுதாங்க பிரச்சனையே. அறிவு இல்லாம தற்கொலையா பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் வன்மம். அதையே பேசலையா இல்லையா? இதுதான் வன்மம் கார்த்தி. பிரச்சனை என்னன்னா, இதை போட்டுட்டு விஜய் வந்து திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரா கேள்விக்குறி. இந்த ட்வீட்டே அவ்வளவுதான். சரியா? அவரு திமுகவோட ஸ்டாண்டே எடுக்கணும், தப்பே கிடையாது. அது அவரோட விருப்பம், அவரோட கட்சி, அதனால எடுத்துக்கிட்டோம். ஆனா கீழே வந்து கமெண்ட் போடல விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே எவனோ ஒருத்த பதில் சொல்லணும்ல. என்ன சொல்லணும்? விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஏங்க விஷ் பண்ணணும்? விநாயகர் சதுர்த்தி நம்ம பண்டிகை அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அறிவு இருக்கவன் அது கேட்பான். ஃபர்ஸ்ட் எவனோ ஒருத்தர் கேட்டிருக்கான்னு பாருங்க. கீழே ஒரு 300-400 கமெண்ட் இருக்கு. ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கானுங்க அந்த அறிவு இருக்கான்னு பாருங்க. எவனும் கேட்டிருக்க மாட்டான். இன்னொன்னு, ஏங்க அவரு வந்து அவருடைய விருப்பம்,
நீங்க இதே கேள்வியே எல்லா இடமும் கேட்டீங்கன்னா ஓகே, கார்த்தி ப்ரோ வந்து நியூட்ரலா இருக்காரு, அதே மாதிரி அரசியல்ல வந்து தெளிவான யாரு கேள்வி இப்ப கேட்கிறாருன்னு ரீசெண்டா நீங்க வந்து அப்படி கேட்கறதே இல்ல. பிரச்சனையே அதுதான் யாரு வந்து இப்ப ரீசெண்டா கட்சி தொடங்குறாங்க இருக்காங்க. ப்ரோ. ராபின்சன் ப்ரோ ஒரே நிமிஷம் தற்கூரியாமே அபிசுராவ மட்டும் தான் இருக்கானுங்க. இப்ப நீங்க கூட என்ன எல்லாத்துக்கும் வாழ்த்து கேக்குறீங்க சொன்னீங்க. சிஎம்னு பேசிட்டு இருக்கீங்களே தவிர எதுக்காவது உங்ககிட்ட பதில் ப்ரோ? இருக்கா? வாழ்த்து சொல்லல. உங்ககிட்ட ஏதாவது பதில் இருங்க ப்ரோ, இருக்கா? இருங்க ப்ரோ, நீங்க கேக்குறீங்க வாழ்த்து சொல்லல, இல்ல நாங்க இல்ல ஒத்துக்கிறோம். அது தப்பே சொல்ல மாட்டேங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன். அது அவங்க விருப்பங்க. வாழ்த்து சொல்றது சொல்லாதான் அவங்க விருப்பம். சரியா? கார்த்திக் ப்ரோ அப்பெல்லாம் கிடையாது. வாழ்த்து நம்ம சொல்றதுன்னா தப்பு ஓட்டு சொல்ல கேட்டுலாம் வரக்கூடாது. ஓட்டு கேட்டுலாம் ஊருக்குள்ள வரக்கூடாது. யாருக்கும் அது ஓட்டு கேட்டு வரக்கூடாது. அது உங்க அது இப்ப உங்க எல்லாரும் விருப்பம். மட்டும் சரியா? மத்தவங்க எல்லாம் ஓட்டு வாழ்த்து கேட்டு சொல்றது வராங்க, அது சொல்றதா மட்டும் சரியில்லை. இப்ப ஆனா மட்டும் பெரிய ஆனா இந்த டிஎம்கே கிட்ட தற்கூரி கேளுங்க. பயலுக தற்கூரி அது எப்படி தற்கூரி அது பயலுகளுக்கு எப்படி பதில் அது சொல்றதுக்காக எப்படி நமக்கு எல்லா இருக்காங்க. பள்ளிக்கும் ஆனா வாழ்த்து சொல்லலாம், எல்லா திமுக பள்ளிக்கும் வாழ்த்து இல்லைங்க. சொல்லலாம். திமுக ஐடிவிங்குமே அபியூசர்ஸ் தான். சரியா? அப்படி வா திமுக ஐடிவிங் இருக்காங்க ப்ரோ. இல்லையா? இப்ப நீங்க அவங்களுமே சொல்றீங்களே, அபியூசர்ஸ் நான் இதை தான். ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரையும் அபியூசர்ஸ் சொன்னா அதே வந்து இப்ப நீங்க இதே கருத்தை தான் நான் கேக்குறேன். இப்ப பிஜேபிக்கு ஐயா அகைன்ஸ்டா நீங்க ஒரு இருங்க கருத்தை இருங்க போட்டீங்கன்னா இருங்க என்ன ஒரு நிமிஷம் பண்ணுவாங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைங்க அதுதான் சொல்ல வரேங்க. திமுக ஐடிவிங்குமே அபியூசர்ஸ் தான். ஆனா அவன் என்ன தெரியுமா அறிவா பேசுவான் எங்க ஓரளவுக்கு. இப்ப நான் நம்ம ஏதோ காமிக்கணுமா ஒண்ணு ப்ரோ சொல்றோம்னு அவங்க அறிவை? வச்சுக்கோங்களேன். அவங்க அறிவை நான் நான் ஒண்ணு காமிக்கணுமா சொன்னோம்னா உங்களுக்கு? ஒரு ஃபேக்ட் எடுத்துட்டு வந்து பேசுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து நீங்க திட்டுவான். எங்க சைடும் தான் பாருங்க. டேய் எங்க மொத்தா சைடு அது இருங்க தெரியுமாடா இருங்க உனக்கு? இருங்க ப்ரோ, இது இப்படிடா இருங்க ப்ரோ, அப்படிதான் ஒரு நிமிஷம் பேசுவான். வெயிட் பண்ணுங்க. ஆனா நீங்க எதுவுமே எங்க தெரிய சைடும் மாட்டேங்குது தான் ப்ரோ உங்களுக்கு. பண்றாங்க. முட்டாளா இப்ப நீங்க இருக்கீங்க. நண்பன் ப்ரோ மண்டையில வந்து அவர் என்ன களிமண்ணை பண்றாரு? வச்சுக்கிட்டு தேவையில்லாதது ப்ரோ. எங்க அண்ணா அப்படிதானே பேசுவாரு. எங்க அண்ணா அப்படிதானே பேசுவாரு. ஆமா, நீங்க டேய் வர்றதுக்கு உனக்கு முன்னாடி முடிஞ்ச பேசினா என்ன கேள்றா. பண்ணுவாங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் அந்த குறைய மட்டும் தான் லிஸ்ட் ஃபேக்டர் போடுறீங்க. சரி, நீங்க வந்ததுல இருந்து என்ன குறை சொன்னீங்க? ஏங்க குறையே பேசலீங்க. ஆமா, இப்ப நீங்க கேக்குற கேள்வியே அப்படிதானே. நீங்க கேக்குற கேள்வியே அப்படிதானே. யாரா ஒருத்தர் பதில் சொன்னீங்களா? யாரு? இது திமுக காரன் 100 பதில் சொல்லுவான். திமுக காரன்ட்ட ஆமா ப்ரோ. இப்ப ஸ்டாலின் ஏன் விஷ் பண்ணலன்னு சொன்னா 100 பதில் சொல்லுவான் திமுக காரன். எங்க அவன் சொல்லுவாங்க? திட்டுவான் அபியூஸ் பண்ணுவான். அது அடுத்தது அவன் 100 பதில் சொல்லுவான். அதுக்கு அவன் வச்சிருப்பான். இது இந்த காரணம் அந்த காரணம் அந்த ப்ரோ, காரணம் ஏதோ ஒண்ணு எல்லா காரணம் வச்சிருப்பான். சைடுமே ஒருத்தவன் என்னமோ பண்ணுவான். எல்லாருக்குமே அபியூசஸ் உங்ககிட்ட இருக்கும். அது அறிவு இருக்கா? இப்ப நீங்க முதல்ல ஒரு அறிவு கிடையாது. உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸை தாண்டி உங்க தற்கொலை தாண்டி எதுவுமே கிடையாது. நீங்களா சொல்லிக்கிறதா ப்ரோ. ஒரு நீங்க வெயிட் பண்ணி முட்டாள் பாருங்க. கூட்டங்க. ஒரு சீமான் நாள் தெரிய வச்சிருக்காருல போகுது. ஒரு கூட்டம். சீமானோட கூட்டம் எந்த அளவுக்கு முட்டாளோ அதை தாண்டி முட்டாள் கூட்டம் உங்க கூட்டம். அப்படிலாம் நீங்க சொல்லவே சொல்லாது. நாட்டு சும்மா இருந்தான் அவனை சொரிஞ்சு விட்டு ஓப்பனா சொல்றேன். என்னையா நீ ராமின்சன் என்ன மிஞ்சி போனா நாளைக்கு வந்து அப்படி திட்டுவானுங்க, கமெண்ட் போடுவானுங்க, கெட்ட கெட்ட வாழ் திட்டிட்டு பாத்தியா அவனை கெட்ட வாழ் திட்டேன், எனக்கு வந்து கெட்ட நீங்க என்ன வேணா பேசுங்க ப்ரோ. நீங்க பேசுறதெல்லாம் யாரும் இங்க தப்பு சொல்லல. இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். நீங்க பேசுறது எல்லாமே சரிதான். நீங்க கேளுங்க. நான் கமெண்ட்ஸே நீங்க பார்க்க ஒரு மாட்டேன். क्वेश्चனை கேளுங்க. பார்க்க மாட்டேன். அது எல்லாமே நியாயம்தான். ஆனா எப்ப கேட்கணும்? ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு அவரோட கொள்கை ஒரு இதே சொல்லல. நீங்க அதுக்குள்ளேயே எப்படி திமுக கேட்டா அடிக்கதான் அதனால வந்து தமிழின துரோகி அவரு. சரிங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு வார்த்தை சொல்ல தமிழின துரோகியோ கார்த்திக் கொஞ்சமா மனசாட்சியா பேசுங்க. கார்த்திக் அவரோட லெட்டர் பேர்ல அவர் வச்சிருக்க போட்டோல கூட வந்து பொட்டு வச்சுதான் இருக்காரு. ஒரு அதுக்கு ஒண்ணு சொன்னீங்க, பொட்டு வைக்காததும் அதுக்கு ஒண்ணு சொன்னீங்க. அது ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ப்ரோ, யார் ப்ரோ தற்கூரி? நீங்க பிஜேபி ஸ்டாண்ட் வச்சுட்டு அவர் டிஎம்கேன்னு இப்ப ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்க. நீங்க ஏன் வந்து வெறும் திமுக மட்டும் கேக்குறீங்க? ஏன் நீங்க அதிமுகவோட இதுன்னு போடல? ஏன் நீங்க வெறும் திகான்னு போடுறீங்க? அப்போ நீங்க என்னன்னா இப்ப பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னா அந்த சைடு ப்ரொஜெக்ட் அதிமுக ஏன் போடல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டுருக்காரு. எடுத்து பாரு. நாளைக்கு வந்து மோடி கூட போட்டோ ஒருத்தவங்க ட்வீட் போட்டு விஷ் பண்ணதுக்கு மட்டும் நீங்க பேசுறீங்க. நேத்து அவரு போட்டிருக்காருன்னு எடுத்து பாரு. அவரு போட்டிருக்காரு. நீங்க பர்டிகுலரா ஏன் டிஎம்கேவோட கொள்கையான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் அவரு டிஎம்கே கொள்கையை ப்ரொஜெக்ட் பண்றாரா இல்ல திகாவோட டிஎம்கேயும் திகாவும் தான் இத பண்றாங்க. இது வேற. மீதி எல்லா கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எல்லாமே வந்து விஷ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவருக்கு நான் கேக்குற கேள்வி வெரி சிம்பிள். ஓகேவா? வெரி சிம்பிளான கேள்விதான் கேக்குறேன். அதே மாதிரி அதுலயே டிஎம்கேவா திகாவான்னு போடாம இருந்தீங்கன்னா யாருமே எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அப்படியே நான் போட்டா கூட என்ன தப்பு இருக்கு?
நீ பதில் தான் சொல்லணும், அபியூஸ் பண்ண கூடாது. அப்ப உங்ககிட்ட பதிலுக்கு கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே உங்ககிட்ட பதிலே கிடையாது. நீ முட்டா பையன், நீ முட்டா பையன். இப்ப கூட பாருங்க, அடுத்தவனை திட்டுறது இப்ப கூட பாருங்க, நீங்க ட்ரிகர் தான் ஆவறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. தற்கூரி பையன் அடுத்தவன் இதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம் இருக்கு. காலக்கேறு கூட்டம் மாதிரி ஒவ்வொன்னு கத்துறோம்னா ஒன்னே வந்து சண்டைக்கு வர கூட்டம் தான். வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? வேற ஏதாவது இருக்கா? அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா? சுயமரியாதை இருக்கா? புஷ் ஆனது காலில் உள்ள ஒரு கூட்டம் தானே. நான் பேசிக்கிறேன். இதுக்குமே கீழே வந்து திட்டுவானுங்க அவனுங்க. இதுக்கு திட்டிட்டு அவனுங்க பெருமையா நினைச்சுக்குவானுங்க. ஐயோ என்னை திட்டேன்னு அவனுக்கு நினைச்சுக்குவானுங்க. அவன் கார்த்திகை ரவிமா இருக்கான்ல, அவன் பேசினான்ல, அவனை கீழே போய் கமெண்ட்ல கெட்ட வார்த்தை திட்டு விட்டவன். டேய் நீ திட்டினதுனால நான் வந்து இறங்கி நீ என்னை கெட்ட வார்த்தை வச்சுன்னா நீ பெருமையா கிடையாது. அப்புறம் ஏன் ப்ரோ ட்ரிகர் ஆகுறீங்க? இப்ப அவங்க திட்டுறதுனால ஒண்ணும் இல்ல, பேசுறது யாரு நீங்க அதனாலதான் பேசுறீங்க. இப்ப எதுக்கு பேசுறீங்க? கிடையாது சரி, அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க ஒரு தற்கூரி கூட்டம்ன்றது உலகத்துக்கே சொல்ல விரும்புறேன், முன்னாடியே சொல்ல விரும்புறேன். அது எப்படி ப்ரோ நீங்க வந்து உங்களை ஒரு 4 பேர் அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கூட்டம் ஃபுல்லாமே தற்கூரி கூட்டம் எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல போன வருஷம் வாழ்த்து சொன்னாருன்னு, அப்ப இதுக்கு என்ன சொல்லணும்? நீங்க ஒரே ஒருத்தனாவது அறிவாளியா இருக்க மாட்டேன். நான் தேடிட்டே இருக்கேன். உண்மையிலே எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். எல்லா கமெண்ட்டும் பார்ப்பேன். நான் வந்து தோழர் இத்தனை கமெண்ட் பார்த்தேன். தோழர் மட்டும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டுக்கு நான் போன் அடிச்சு சொன்னேன் தோழர்கிட்ட, சேர்த்திக்கும் ஏன் விஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் தோழர் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை நம்ம ஏத்துக்கல அது வேற. சரியா? நான் அந்த கமெண்ட்ல பார்த்துட்டு சொன்னேன், தோழர் ஒரு 350 கமெண்ட் வந்துருச்சு. அந்த 350 கமெண்ட்ல நீங்க சொன்ன ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் அட்லீஸ்ட் கன்வின்சிங்கா இருந்துச்சு எனக்கு. பட் அதுவுமே எனக்கு முழுசா ஈடுபாடு கிடையாது, ஒத்துக்க மாட்டேன். நீங்களாவது ஒரு பதில் சொன்னீங்க. இந்த தற்கொலை பயல்களா வெறும் அபியூஸ் மட்டும் தான் பண்ணாங்க. தற்கொலை கூட்டத்துல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கீங்க. நான் பதில் சொல்றேன், நீங்க கேளுங்க. நீங்க என்ன கேள்வி இருக்குன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லல, அதுக்கு பதில் சொல்லுங்க. கேள்வியே கிடையாது. இதுதான் தற்கொலைத்தனம். நீ என்ன கேள்வி கேட்ட என்ன பதில் கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லி இருப்பியா? நீங்க இப்ப வந்து இப்ப இதுக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா? வெறும் 350 பேரை வச்சு நீங்க ட்ரிகர் ஆயிட்ட. இது தாண்டி ஏதாவது உங்களுக்கு தெரியுமாடா? ஏதாவது தெரியுமா? இதுதான் வன்மம். நாங்க உங்களை எவ்வளவு மரியாதை இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து எங்களை டாங்குறீங்க, தற்கூறிங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. இப்ப வரைக்கும் கார்த்தி சொல்லுங்க கார்த்தி நம்ம எவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் எங்க நானும் இந்த பிலிமோ கிராஃபியோ இருக்கிறாரு, ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறீங்க. மானங்கட்ட மரியாதை எனக்கு இந்த மானங்கட்ட மரியாதை வேணாம். மரியாதை எல்லாம் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. அது எங்க தலைவர் எங்களை வழங்கல. சரியா? அறிவு சார்ந்து ஏதாவது பேசுங்க. அறிவு சார்ந்தா பேசுறோம். உங்க கேள்வி கேளுங்க. ஏதோ ஒண்ணு பேசுங்க. அறிவு சார்ந்து நான் பேசுறோம். அறிவு சார்ந்தமா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் வந்து அப்படிதான் பேசணும். அறிவு இருக்க மாதிரி எங்க உங்களை அறிவுத்தனமா அறிவு இருக்க மாதிரி ஏதாவது பேசுறீங்களா? கிடையாது. என்ன இல்ல நீங்க கேளுங்க. அறிவு இருக்கிற மாதிரியே நாங்க பேசுறோம், நீங்க கேளுங்க. ஏன் வாழ்த்து சொல்லல, அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கார்த்தி உங்க क्वेश्चन என்ன கேளுங்க, சொல்லுங்க கார்த்தி. அதுதாங்க எதுக்குங்க வாழ்த்து சொல்லல ப்ரோ? ஒரே நிமிஷம், எங்களுக்கு நான் சொல்றேங்க பதில். அதுக்கு நான் ஒண்ணே சொல்றேன். இல்ல நீ என்ன புரியல? நான் பதில் சொல்றேன். நான் சொல்லிட்டா
சொல்லுங்க. கிரிக்கெட்டுக்கு போலாம். இல்லைங்கயா சும்மா என்ன சொல்றேன் தேடி கார்த்தி, ஃபர்ஸ்ட் நாங்க கோட்டோட ப்ரொமோஷன்லயே வந்து எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, சரியா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆடியோ லான்ச் நாங்க நடந்து கிடையாது. எங்களுக்கு மாநாடு தான் ஃபர்ஸ்ட் தலையாயா இருக்கிற பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கொள்கை என்ன, கட்சியோட கொடி வழக்கம் என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுல நாங்க உட்காந்து சுத்திட்டு இருக்கப்ப நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, முன்னாடி நம்பிக்கை மாற்றி சொல்லல. இது என்ன புரியல. இப்ப வாழ்த்து சொல்லலாம், அடுத்த வருடம் வாழ்த்து சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுவீங்க சரி, மிலாடி நம்பிக்கை வாழ்த்து சொல்ல என்ன பண்ணுவீங்க? வாழ்த்து சொல்ல என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த பேஸ்ல கேக்குறேன், மிலாடி நம்பிக்கை அவர் வாழ்த்து சொல்ல என்ன பண்ணுவீங்க? மிலாடி நம்பி இனிமேதான் வருது. யார் குறுக்காலம் ஒரே நிமிஷம் 16ஆம் தேதி தான் மிலாடி நம்பி. சரி கார்த்தி ப்ரோ, நான் பேசுறது கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ உங்களை. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்னொன்னு வரும். இப்ப ஒரு பேசுன தற்கூரித்தனமா இருந்துச்சு இல்லையா? இல்ல ஐயோ, என்னங்க தற்கூரித்தனம்? நாங்க இருக்கிற ஃபேக்டர் சொல்றோம். ப்ரோ இருங்க. சரிங்க ப்ரோ, விஷ் பண்ணல, அது தப்புதான். இருங்க ப்ரோ, விஜய் விஷ் பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். இருங்க ப்ரோ, நீங்க கேக்குற கேள்வி நான் அதை சொல்றேன். இருங்க ப்ரோ. தம்பி ஒன்னொன்னு வரும். இப்ப ஒரு பேசினார்ல, என்ன பேசணும்? தற்கொலை கேள்வி கேட்டேன். அவரு நான் பேசுறேன். இருங்க ப்ரோ, என்ன கேளுங்க. நானும் தானே இருங்க, உங்ககிட்டதான் உங்களதாங்க கேள்வி கேட்கிறேன். அவர் என்ன கேட்டாரு, கேளுங்கன்னாரு, நான் பதில் சொல்றேன்னாங்க. கேட்டோன்னா அவர் பதில் சொன்னார்ல, அந்த பதில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சரி விடுங்க ப்ரோ, அதை விடுங்க. நான் அதை பத்தி பேசுறேன். என்னையா விடுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, நான் சொல்றத கேளுங்க. நீங்க நான் பதில் சொல்றேன். இருங்க. சரி ப்ரோ, அவர் பேசுனது சரியில்லை, விட்டுருங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்க கேக்குற கேள்வி வந்து சரிதான். இப்ப வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் விஷ் பண்ணல அப்படின்னு கேக்குறது சரிதான். ஆனா அதுக்குன்னு வந்து நீங்க அந்த கூட்டமே தற்குறி கூட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவா காதல் வாங்கிக்கோங்க. விஷ் பண்ணுங்க, விஷ் பண்ணாதீங்கன்றது உங்க விருப்பம், சரியா? நான் தப்பே சொல்ல மாட்டேன். விஷ் பண்றவனையும் தப்பு சொல்ல மாட்டேன், விஷ் பண்ணாதவனையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன போட்டேன் ட்வீட் அப்படின்னா, நான் போட்ட ட்வீட் ரொம்ப தெளிவா இருக்கும். அவர் வந்து இந்த பக்ரீத், ஈஸ்டரு, மதர்ஸ் டே, மே டேக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு விநாயகர் சதுர்த்தி, தமிழ் நியூ இயர்க்கெல்லாம் ஸ்கிப் பண்றாரு. ஸோ இவர் திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரா கேள்விக்குறி, அவ்வளவுதான். இதுக்கு என்ன பதில் சொன்னா, ஆமாண்டா திமுக ஸ்டாண்ட் தான். நான் இன்னும் எங்க ஸ்டாண்டே சொல்ல கார்த்தி. போன வருஷம் விஷ் பண்ணமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, அவர் பேசுவாருங்க, நான் பதில் சொல்றேன். இருங்க கார்த்தி, நீங்க பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீதான் மாநாட்டுல பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்க பேசுங்க. ஓ வேலையை பாரு மாநாட்டுக்கு. சொல்லுங்க. ஒன்னு என்ன சொல்லணும், ஆமாங்க திமுகவுடைய திமுக ஸ்டாண்ட் எடுத்தா என்னங்க தப்பு இருக்கு, பெரியாரிசம் எடுத்தா என்னங்க தப்பு இருக்கு, நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னா ஓகே, அறிவா பேசுறாங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லைங்க விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்து ஒத்துக்க முடியாதுங்க, அது தமிழர் பண்டிகை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னா அதையும் ஒத்துக்கலாம். இது ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே இல்லாம வெறும் அபியூஸ், எந்த பதிலுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் நாங்க மாநாட்டுல பிஸியா இருந்தோம். நாங்க எங்க அபியூஸ் பண்ணோம்? அபியூஸ்ங்கிற வார்த்தை எதுக்கு வருது புரியல. நான் எங்க அபியூஸ் பண்ணோம்? நாங்க மாநாட்டுல பிஸியா இருந்தோம் சொல்லிட்டோம். நீங்க எங்க அபியூஸ்ங்கிற வார்த்தை எங்க வருது? ப்ரோ அவங்க மாநாட்டுல இருக்காங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, போய் படுத்துட்டீங்களா விக்ரவாண்டியில போய் படுத்துட்டு தூங்கிட்டு? ஆமா தூங்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து எழுப்பி விடுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, சரி ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். கார்த்தி ப்ரோ, நான் பேசுறேன். ஆரம்பத்துல 5 லட்சம் நீங்க, அப்புறம் 3 லட்சம் நீங்க, அப்புறம் 2 லட்சம் நீங்க, இப்போ 50,000 வந்துட்டாரு. ஏங்க நீங்க நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, அது ஏன் நாங்க கேட்கல? ப்ரோ இது தேவையில்லாத பேசுறீங்க. இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம். நான் யாரு என்ன சொன்னாங்க பேசாதீங்க. இருங்க ப்ரோ. நான் பேசிக்கிறேன். அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் பேசிக்கிறேன். நோட்டா கூட யாரு போட்டி போட்டா? ப்ரோ ஏகே இருங்க ப்ரோ. ஏகே சிவா, நீங்க கார்த்திக் கிட்ட பேசுறேன். இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம். இதுமே தற்கொலை. ஏன் ப்ரோ நீங்க நோட்டா கூட போட்டி போட்ட வரலாறு இல்லங்கிறீங்களா? நோட்டாவோட கம்மியான ஓட்டு வாங்குனீங்களா இல்லையா ப்ரோ? அது இல்லன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, அது எங்கன்னு சொல்லுங்க. நிறைய இடம் இருக்குது. நோட்டாவோட நீங்க கம்மியா ஓட்டு வாங்குனீங்களா இல்லையா? எங்கன்னு சொல்லுங்க. நிறைய தொகுதி இருக்குது, ஒரு தொகுதி 2 தொகுதி சொல்றீங்களா? எங்கன்னு சொல்லுங்க. எங்கன்னு சொல்லியா? ஏதோ ஒண்ணு சொல்லியா? இல்ல சொன்னா என்ன பண்ணுவீங்க?
ப்ரோ இதுதாங்க தற்குறின்றது. ஐயோ இந்த பயலுக எல்லாமே ப்ரோ தற்குறிங்க. நீங்க எப்படி எல்லாரையும் மறுபடியும் தற்குறின்றீங்க? எனக்கு அதுதான் அறிவாளி இவர் ஒரு ஆளு பிஜேபியோட ஃபவுண்டர் வாஜ்பாய் வந்து எங்க பிறந்தாரு, எங்க வருஷம் வந்தாரு, டக்குன்னு சொல்லுங்க. கூகுள் தராம பிஜேபி ஃபவுண்டர் வாஜ்பாய். சரி, வேற யாரும் சொல்லுங்க. இல்ல தலைவர் வச்சுக்கோங்க, ஃபவுண்டர் வேணா, தலைவர் வச்சுக்கோங்க, சொல்லுங்க. பிஜேபி தலைவர் பாயிண்டா வருது. ஐயோ ராபின்சன், நீ ஏன் கார்த்தி ப்ரோ நான் பேசலாமா? இப்ப இருங்க, அதுதான் எனக்கு சான்ஸ் கொடுங்க. தற்குறி பழகுதான். நீங்க அது சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட பதில மட்டும் வச்சு நீங்க தற்குறின்றீங்க மறுபடியும். நான் என்ன பேச இல்ல முன்னாடி எல்லாம் தம்பிங்க தான் அப்படி பேசிட்டு இருப்பானுங்க. தம்பிங்களை ஓவர்டேக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க கண்டென்ட் அதிகமா இருங்க ப்ரோ. நீங்க கார்த்தி ப்ரோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணலன்னு கேட்டீங்க. சரி ப்ரோ, இது நியாயமான கேள்வி. சரி சரிங்க ப்ரோ, அவர் இது வந்து திமுகவோட ஸ்டாண்டா இல்ல திக ஸ்டாண்டான்னு கேட்டீங்க. இருங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த ஸ்டாண்டா கேட்டீங்களா இல்ல? நீங்க இன்னும் வந்து அவரு அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்லல. சொன்ன பிறகு என்ன ஸ்டாண்டோ அதை பத்தி வந்து நாங்க சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு பர்சனலா அபியூசஸ் வந்த வச்சு நீங்க இருக்கிற எல்லாரையும் எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க வந்து இவங்க தற்கொலை கூட்டம் தான் அப்படின்னு? இப்ப உங்களுக்கு வந்த ரிப்ளை தான் வந்து இப்ப அபிஷியல் டிவிக்கோட ரிப்ளையா? இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, இருங்க நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அபிஷியலா டிவிக்கோட ரிப்ளை வந்தா மட்டும். ஆமா, இப்ப நீங்க கேள்வி கேட்கறது யாரை நோக்கி கேள்வி கேட்கறீங்க? விஜய் நோக்கி தானே கேள்வி கேட்கறீங்க. நீங்க நான் உங்க ஃபேன்ஸ் கிட்ட விஜய் நான் யாரை நோக்கி கேள்வி கேட்கலங்க. அப்ப யாரு இப்ப இந்த மாதிரி விஷயம் இருக்கு அவ்வளவுதான். திமுகவோட ஸ்டாண்ட் இவங்க எடுக்கிறாங்களா கேள்வி. அதுக்கு நீ சொல்லு. சரி ஓகே, அப்படியே இருந்தாலுமே நாளைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அது ப்ரோ அது அவரோட ஸ்டாண்ட். நீங்க அடிச்சீங்களா? இது தேவையில்லாதது ப்ரோ. அவர் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லாத முன்னாடியே அவர் ஸ்டாண்ட பத்தி பேசுறது முதல் தப்பு. இன்னொன்னு பிஜேபி காரங்க தான் இந்துத்துவாவை வந்து தூக்கி பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்படிலாம் இல்லங்க. தமிழ்நாட்டுல 80% மேல ஹிந்து தான். அவங்க தானே இல்ல, தமிழ்நாட்டுல ஹிந்து தாங்க 80% இருக்காங்க. இவர் எல்லா வருஷமும் இல்ல ராபின்சன் இருங்க, எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திடீர்னு இந்த வருஷம் சொல்லல. இப்பதான் முன்னாடி வந்து கொடி கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் ஸ்டாண்ட் வரட்டும், அவர் பேசட்டும். நீங்க அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லுவோம். சொல்லிதான் क्वेश्चन கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அத பாக்குறீங்களா? முதல்ல ஓபனா அவர் எந்த ஸ்டாண்ட் ஸ்டேட்மென்ட்டே விட மாட்டாரு. யாரு அதுக்கு எப்படி இன்டைரக்டா சொல்லுவாரா? நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவேன், ஏன் சின்ன சின்ன கட்சி தலைவருக்கு கூட வாழ்த்து சொல்லுவேன், ஆனா விநாயகர் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்த்திக் ப்ரோ பேசணும். கார்த்திக் ப்ரோ கேக்குதா? வைபர் பேசு. ஹலோ இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ நான் ஒண்ணே சொல்றேன். வைபர் ஒரே நிமிஷம் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? என்னையா நீ ஏதாவது சொல்லுவீங்க? விநாயகர் இந்த ரஜினி தூக்கி சினிமாவும் தற்கொலையா இருக்கீங்க, அரசியல்ல அண்ணாமலை சொன்னீங்க, காமெடி எடுத்து கடைசியில இப்போ வாரிசு கலெக்ஷனவே பீட் பண்ணாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கூட பீட் பண்ணுவீங்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் தற்கொலையா தான் இருக்கீங்க. எங்க பண்ணிருக்கு ப்ரோ? எங்க பண்ணிருக்கு ப்ரோ? அரசியலையும் தற்கொலை, சினிமாவிலும் தற்கொலை. கார்த்திக் ப்ரோ அத எங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ப்ரோ. இங்க தான் இருக்கேன். ஒத்து ஊதிட்டு இருக்கீங்களா? இங்க தான் இருக்கேன், எங்கயும் போல. எங்க பண்ணிருக்கு ப்ரோ? இல்ல எங்க பண்ணிருக்கு ப்ரோ? நான் ஒண்ணு சொல்லட்டா ப்ரோ, உங்க எல்லாரோட அஜெண்டாவுமே என்னன்னா விஜய் வரக்கூடாது. நீங்க பேசுறது எல்லாமே அதுதான். ஏன்னா இப்ப அவர் மாநாடுல என்ன சொன்னாரு? இல்ல ஒரு நல்லதுக்கு இல்ல நீங்க கேள்வி கேட்கறதுல அப்படிதானே இருக்கு. ஒருத்தர் ஸ்டாண்டே எடுத்து வைக்காம நீங்க சரிங்க ப்ரோ. நீங்க இது இவ்வளவு நாளா நீங்க டிஎம்கே கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒருத்தன் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு போனா ப்ரோ, அவங்க பேசுனாங்க அப்படின்றதுனால நீங்க எப்படி ப்ரோ எல்லாரும் சொல்றீங்க? அதுதான் ப்ரோ என்னோட அமைதியா இருங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் அவரு பேசுறாங்க. கேரளால வாரிசு தாண்டிங்களா தம்பி? நீங்க கலெக்ஷனை விடுங்க ப்ரோ. இல்ல கேரளா தாண்டிங்களா தம்பி? ப்ரோ இப்ப நீங்க தான் சொன்னீங்க எல்லாருக்கும் இல்ல ஒருத்தன் பேசுவான். ஆந்திரால தாண்டி ப்ரோ. சரிங்க ப்ரோ, ஆந்திரா விடுங்க, கேரளா இருங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீ கேள்வி கேட்டல. நான் அந்த கேள்வியே கேட்கலையே கலெக்ஷனை பத்தி. இருங்க நான் ஒண்ணு சொல்றேன். இருங்க சரி சொல்லுங்க. யார் கேட்டாங்க சொல்லுங்க. கோட்டு கேப்பா. ஆஷா வந்து கேட்டுட்டு போயிட்டாரு.
இல்ல இங்க இருக்காரு. பைக்ல தான் இருக்கு அப்படி பைக் ப்ரோ பேச எங்கேயும் மாட்டோம். போல ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ இல்ல ஒரு ப்ரோ ஜெனரலைஸ் பண்ணி விஜய் கார்த்தி ஃபேன்ஸ் ப்ரோ எல்லாருமே இருங்க, நான் தற்கொலை உங்களையே பேசிட்டு கேக்குறேன். இருக்காரு. ஏன் அவரே அப்படிதான் நான் நான் கேட்ட சொல்றேன். கேள்வி என்ன சரி புரியுது? சொல்லுங்க. சரி ஓகே அதான் ப்ரோ இருந்துட்டு ஜெனரலைஸ் போகுது. பண்ணி பேசிட்டு இருக்காரு பேசி எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் பேசி சொல்றது இல்ல அவரே இல்ல ஃபர்ஸ்ட் பேசி தற்கொலை முடிச்சதுக்கு அப்புறம் கோட்டு பேசி ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் யார் டைம்ல தற்கொலை கார்த்தியே வந்து பேசி சொல்லியிருக்காரு பேசி முடிச்சதுக்கு விஜய் அப்புறம் ஃபேன்ஸ் யார் வந்து தற்கொலை என்ன எல்லாத்துக்கும் ரிவ்யூ தெரியும். சொன்னாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கடைசியில அவரே ஒண்ணுங்களை போட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருமாரா இருக்கீங்க. இருமாரா பாட்டி சரி அப்புறம் அவர் பேசி வந்து இல்ல ஸ்பீக்கர் ஆயிட்டாரு. பேசி ஒன்றும் பண்ண முடிச்சதுக்கு முடியாது அப்புறம் ப்ரோ. யார் எப்போ ப்ரோ கங்கோ தற்கொலை எப்போ வருது எல்லாரும் சொல்லுங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஐயோ அதெல்லாம் பேசி அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ப்ரோ. நீ ப்ரோ இரு விடாம ஒரு இருக்க நிமிஷம் ப்ரோ. கார்த்தி ப்ரோ அந்த தம்பிட்ட நீங்க நான் பேசுங்க ப்ரோ. டேய் இருற ஒரு நிமிஷம் அவன்கிட்ட நான் பேசுறேன். டேய் யாரு வேடாராயணா தம்பி நீங்க கேரளா தாண்டிட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன், படம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே டைம்ல பண்ணணும் அப்படின்னு ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நான் ஒரு ஒப்பீனியன் கேள்வி இருக்கா கேரளால நான் இல்லையா? ரிலீஸ் நல்லா யார்கிட்ட இருக்கு. கேள்வி ஆந்திராலயும் கேட்டேன் வந்து ஃபிளாட்டான இருக்கு. யார்கிட்ட மத்தபடி கேள்வி ஓவர்சீஸ்லயும் கேட்டனோ சரி அவங்க பதில் தமிழ்நாட்டிலயும் சரி எல்லா சொல்லணும். பக்கமே லியோக்கு மேல இப்ப போயிட்டு இருக்கு ப்ரோ கலெக்ஷன். இல்ல என்ன யார்கிட்ட நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டனோ அவங்க இவரு பதில் சொல்லணும். ஜெனரலைஸ் பண்ணி யார்கிட்ட கேள்வி கேட்டனோ நான் ஒரே பதில் பதில் சொல்ல சொல்றாரு. வந்தா பேச என்ன விட சொல்றாருன்னா மாட்டீங்க. அவங்க இருங்க சொன்னாங்க இருங்க இவங்க வாரிசு சொன்னாங்கன்றீங்க. கலெக்ஷனை பீட் இல்ல பண்ணாதுன்னு சொல்றாரு ப்ரோ. கர்நாடகா தாண்டி ஓகேவா? இல்ல ஆந்திரால இன்னைக்கு கூட தாண்டி வாரிசு ப்ரோ கலெக்ஷனை பீட் இல்ல இல்ல எப்படி பண்ணாது. ப்ரோ கார்த்தினா 4 உங்களுக்கு நாள்ல தேவை பதில் தானேண்ணா. தாண்டிடுவாங்களா? இப்ப அவங்க தான் சொல்லணும் இவங்க தான் சொல்லணும்னு இல்ல, உங்களுக்கு தேவை பதில் தானே. இப்ப நீங்க ஒரு படத்துல தாண்டவே இப்போ கூடாதுன்னு ஒரு எப்படின்னா படம் எடுக்கிறாங்க அந்த இந்த உருட்டெல்லாம் நான் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சரியா இந்த இப்ப உருட்டெல்லாம் நான் அது கேட்கறதுக்கு ஆள் எப்படிதான் இல்ல. பதில் சொல்றது? அப்ப பதில் தானே உங்களுக்கு வேணும். யாரு சொல்றாங்கிறது வேணுமா ஆமா உங்களுக்கு? பதில் தானே வேணும். இல்ல அதுதான் ப்ரோ உருட்டை இல்ல கேட்கறதுக்கு நான் இல்ல ஆள் கார்த்தி இல்லன்றேன். ப்ரோ நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில தானே இவ்வளவு நல்லா இருக்கீங்க. ஆமா எந்த படம் வந்து இப்ப எந்த ஹீரோவோட படமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங்கா பர்ஃபார்ம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு படம் சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு படம் நல்லா பண்ணும், இன்னொரு இடத்துல அதோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் ரொம்ப உடனே வந்து சமாளிக்கிற நீங்க மாதிரி இல்ல. கோட்டை இதெல்லாம் ரொம்ப கேரளால பண்ணல சமாளிக்கிற மாதிரி இல்ல. அப்படின்னு ப்ரோ இதெல்லாம் சமாளிக்க மாதிரி இது இல்ல. என்ன ப்ரோ இதெல்லாம் சமாளிக்கிறது? இல்ல இல்ல ப்ரோ சமாளிக்க மாதிரி இல்ல. கார்த்தினா இதெல்லாம் சமாளிப்பு அப்புறம் இதெல்லாம் வந்தவனே கோட்டுக்கு மட்டும் தான் வந்து சொல்றீங்க. வந்த இதுக்கு முந்தின உடனே படங்கள்லாம் ஏன் சொல்ல? ஏன் இல்ல தங்கலானுக்கு சொல்ல? வந்த உடனே ஏன் தங்கலானுக்கு இல்ல சொல்ல? ஒரு அது நிமிஷம் ஏன் கோட்டுக்கு மட்டும் வந்து சொல்றீங்க? வந்த உடனே வேற வசனம் பேசுனேன். இப்ப ஏன் சமாளிக்கிற? யாரு இது என்ன ப்ரோ யார் கதையா சமாளிக்கிறா? இருக்கு? வந்த உடனே வேற வசனம் பேசுனேன். அவர் போயிட்டாரு ப்ரோ. நீ நீங்க சொன்னீங்களே அவர் அதை அதை போயிட்டாரு பத்தி ப்ரோ. அவரு அப்படின்னு போயிட்டாரு. போயிட்டாரு பேசி ப்ரோ. என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன கேளுங்க. அவர் போயிட்டாரு, என்ன பண்றது? என்ன கேளுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ நீங்க இப்ப நீங்க வர படத்துல இந்த படம் வந்து எல்லா இந்த படம் சைட்லயும் நல்லா ஓடித்தாங்க இருக்கு. அப்ப இந்த படம் இப்ப ஓடித்தானே இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம். சரியா ஒரு வாரம் கழிச்சு ஒரு பேசுவோம். வாரம் கழிச்சு சரியா பேசுங்க ப்ரோ. நான் எங்கேயும் போக மாட்டோம். நீங்களும் போக மாட்டீங்க, நானும் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லல பேசுவோம். ப்ரோ. இப்ப அது பிரச்சனை இல்ல. இல்ல நான் ஒரு கேள்வி சரி இவ்வளவு கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சரி சொல்லுங்க. ஓடாத டெரிட்டரி பத்தி பேசுறீங்கல்ல கார்த்தினா, ஓடாத இப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுல நல்லா தானே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சூப்பரா போகுதுன்னு சொல்லுங்க. ஏங்க தமிழ்நாட்டுல நல்லா போகுதுன்னு முதல் நாளே நானே சொன்னேங்க. தமிழ்நாட்டுல நல்லா சரி போகும். ஒரு படம் ஏங்க தமிழ்நாட்டுல 2வது வாரமும் இங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க. 2வது வாரமும் போகும். 2வது வாரம் ஓணம் லீவ் இருக்கு, மிலாடி நபி லீவ் இருக்கு. சரியா தமிழ்நாட்டுல போகும். இதெல்லாம் பேச்சா? லீவ் இருக்கு தமிழ்நாட்டுல போகும். தமிழ் ஸ்டார் அவரு தமிழ்நாட்டுல ஒருக்கான மாசம் இருக்கு. சரி நீங்க இப்ப யூஎஸ் இந்த படம் மார்க்கெட் சூப்பரா இருந்தனால ஓடுது அப்படின்னா எல்லாத்துலயும் ஓடுது. எடுத்து இப்ப நீங்க பாருங்க. யூஎஸ்ல நார்த் ஓடுதா அமெரிக்கால ஓடுது, இல்லையா? கனடால ஓடுது, மலேசியால ஓடுது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஓடுது. எடுத்து பாருங்க. அப்போ நீங்க வந்து ஓடாத ஒரு 2 கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டை மட்டும் எடுத்துட்டு அது மட்டும் ஓடல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா? இல்ல சுகில் அதான் எதையுமே ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. சரியா நான் அப்படி பண்ண வேண்டிய ஆளும் கிடையாது. புரியுது தெரியும். இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இருங்க. அதுதான் நான் கேட்டேன். ஏதாவது ஒரு படம் இது வரைக்கும் நான் வந்து பார்த்த படத்திலே இல்ல நீங்க இதுக்கப்புறம் வரப்போற படம் கூட எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பயங்கரமா ஓடும்பா அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது முன்னாடி வந்து ஓவர் பில்டப் பேசிட்டு இப்ப கொஞ்சம் ஓவர் பில்டப்லாம் இல்ல ப்ரோ. இருக்கிறது தான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓவர்சீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்ப கர்நாடகா ஓகே, அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆந்திரா சரி, இப்ப ஆந்திரால ஃபிளட் ஏன் அதை பத்தி பேசவே மாட்டீங்க? வைசாக்ல உங்களுக்கே தெரியும், தெலுங்கானால ஆந்திரா ரெட்டு தான் ஓகே. சரி வரணும்னு ஒரு படம், அது இதோட அதிகமா கலெக்ஷன் ஆகுது ப்ரோ. அது நீங்க 25 வந்து நானியோட படம் வந்து நீங்க பேசுறீங்கன்னா அந்த ஜர்னர் அவங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு தெரியாதா? சாரி 25 இல்ல 10வது நாள் நினைக்கிறேன். 10வது 12 நாள் வெறும் ஆந்திரால மட்டும் தான் ஓடிச்சா? நீங்க அதையும் பேசணும் ப்ரோ. அந்த படம் வந்து கர்நாடகாலையும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம ஊர்லயும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆந்திரால அந்த நேத்துக்கு டேட்ல இந்த படத்தோட அந்த படம் கலெக்ஷன் அதிகம். ஆமா ப்ரோ. இப்ப நீ ப்ரோ எல்லா படம் அததான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்ப அங்க ஒரு படம் ஓடுது அப்படின்றதுக்காகவே ஓடிடணும்னு இல்ல. நீங்க இந்த படம் பேசுறது ஓடிட்டு இருக்கு ஓகேவா? பாருங்க இந்த படம் ஓடிட்டு இருக்கு. சரியா இத பத்தி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வாரம் ஆகட்டும். தேவையில்லாம அவ்வளவுதான். இததான் ப்ரோ நான் உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறேன். முதல்ல இருந்தே நீங்க இந்த மாதிரி பதில் சொன்னீங்கன்னா ஓகே நியூட்ரலா இருக்காரு அப்படின்னு.
அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டா அதுதாங்க நானும் நீங்க சொல்றேன். இல்ல ப்ரோ, ஏங்க நீங்க வந்து பேசவே நான் சான்ஸ் 4 கொடுக்க நாள் ஆச்சு. மாட்டீங்க. நான் வந்து சொல்றேன், அவர் 4 ஒரு நாள் ஒரு ஆச்சு. பதில் 4 சொன்னாரு நாள் அவரு. ஆச்சு. 4 நாள் ஆச்சு. இது 4 நாள் ஆச்சு. 4 நாளா என்ன எதை பேசுறேன்னா சரிங்க ப்ரோ. அப்புறம் என்ன? அதே மாதிரி நீங்க அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் பதில் எதிர்பார்க்கறீங்க. ஏங்க அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. யார்கிட்ட இருந்து? கோட்டுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு, ஷேர் பண்ணாரு. அவருக்கு நாங்க பதில் சொல்லணும்னா நீங்க நீங்க அவர்கிட்டயே கேள்வி திரும்ப கேக்குறீங்க. ஏங்க அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான், பதில் சொல்றேன், அவ்வளவுதான். அது குறுக்க வந்து நீங்க பேசுறீங்க, அப்ப நான் தப்பு. இல்ல இப்ப நான் அவரு அவன்கிட்ட ஒண்ணு வந்து கேட்டேங்க, அவன்கிட்ட இப்ப கேக்குறேன். அவரு ஒரு சிலது வந்து சொல்லாம இருக்கலாம், இல்ல வந்து அவர் வேற மாதிரி கூட ப்ரொஜெக்ட் ஏன் அதுக்குன்னு வந்து நாங்க இது சொல்லவே கூடாதா? அவருக்கு பதிலா நாங்க பதில் சொல்லக்கூடாதா? அதுதானே உங்ககிட்ட கேக்குறோம். நான் அவன்கிட்ட பேசணும்னு விரும்புறேங்க, நீங்க குறுக்க ஏன் வரீங்கன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி ப்ரோ, என்ன வைபர் ப்ரோ இல்ல கேரளாவில் கூட இந்த வருஷம் வந்த படங்கள்ல அதிகமா வசூல் பண்ண படம் கோட் தான் ப்ரோ. 11 கோடி என்னமோ போட்டிருக்காங்க. 2024 அதிகமா வசூல் பண்ண படம் கோட் தான். அந்த மாதிரி லியோ அளவுக்கு நம்ம நல்லா போகலனாலும் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் வர மாதிரி போறதால கொஞ்சம் அப்படி இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலையும் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி சரியா போகல. ஆனா மற்ற இடம் எல்லாமே சூப்பரா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம சொல்லவே தேவையில்லை, அடுத்த வாரம் வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா இப்போ இந்த 4 நாள் வசூலே கிட்டத்தட்ட 280 கோடி கிட்ட வந்துடும்ல, அவங்க கணக்குப்படி போட்டாலே சொல்றேன். இல்ல 4 நாள் 280 கோடி கண்டிப்பா வந்திருக்கும்ல கார்த்தினா, நீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், அதுவே ஒரு கிட்டத்தட்ட வாரிசு கிட்ட வந்துருச்சு. வாரிசு 310 அப்படின்னு சொன்னாங்க, அப்போதான் வந்துருச்சுல, கிட்ட தானே வந்துருச்சு. கேரளாவில் வந்து என்னன்னா சொல்லுங்க ப்ரோ. ஓவராலா சொல்றீங்களா? ஓவராலா வந்து கண்டிப்பா வாரிசு இந்த படம் தாண்டிடும். இது தாண்டாதுன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க கார்த்தினா. ஏங்க தாண்டாதுன்னு நான் சொன்னேன், ஓகே. எங்க தாண்டல? கேரளால தாண்டாது, ஆந்திரால தாண்டாது, ஓகே. அது மறுபடியும் பாருங்க, வாரிசு தாண்டாதுன்னு எப்படி சொல்வீங்க? அதே மாதிரி இப்பதான் சொன்னீங்க 4 நாள்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க. நீங்க உடனே அப்படியே உங்க ஸ்டாண்ட் அப்படியே மாத்திக்கிறீங்க பாருங்க. என் ஸ்டாண்ட மாத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, சரியா? நான் சொன்ன வார்த்தையில எதுவுமே மாத்துறதுக்கு சரியா? ஒருத்தர் வந்து லியோட கலெக்ஷன், ஏங்க லியோட கலெக்ஷன் இந்த படம் ஆகும்னாரு. நான் சொன்னேன் வாரிசு கலெக்ஷன் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். வாரிசு கலெக்ஷனே ஆகாதுன்னு சொன்னீங்க. ஆகாதுன்னு சொன்னதும் ஆகாதுன்னீங்க, விக்ரம் கலெக்ஷன் ஆகாதுன்னீங்க. அது ஏங்க லியோ விக்ரம் கலெக்ஷன் ஆகாது, சத்தியமா ஆகாது. இப்பயும் சொல்றேன் ஆகாது. அது வந்து நாளைக்கு ரெக்கார்டிங் எடுத்துறாதீங்கப்பா. இப்பயும் அதான் ப்ரோ நான் கேக்குறேன். நீங்க தான ப்ரோ சொன்னீங்க. என்கிட்ட ஏன் சும்மா வந்து குறுக்கு மறுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, நான் அதை ஒன்று சொல்ல முடியுங்க. இந்த கலெக்ஷன் பத்தி ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? தேவையில்லாம. ஏங்க அவன் சொன்னது லியோ கலெக்ஷன் ஆகும்னா, நான் சொன்னேன் வாரிசு கலெக்ஷன் ஆகுதான்னு பாருங்க. நான் ஒரு நம்பர் சொன்னேன்ல, ஆமா நீங்க சொன்னீங்க, அவ்வளவுதான். அதுதான் வரும். எப்படி ப்ரோ இப்பதான் சொன்னீங்க 4 சரி ஓகே ப்ரோ. இல்ல அவர் அன்னைக்கு பேசும்போது ஒரு வாக்குவாதத்துல அந்த மாதிரி வரும் தான் வார்த்தை. அது அந்த மாதிரி தான் இவரும் சொன்னாப்ல. கார்த்திக் என்ன சொன்னாரு, 300ல இருந்து 350 வரும்னாரு. சரி இப்ப என்ன லியோ கலெக்ஷன் வந்துருமா? நான் அப்படி சொல்ல. அதுதான் ப்ரோ, இப்ப நீங்க வரலன்னு தானே இப்ப நீங்க வருமா வராதான்றது ப்ரெடிக்ஷன் தானே. யார் சொன்னா இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ப்ரெடிக்ஷன் ஏங்க, ப்ரெடிக்ஷன் தாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ரெடிக்ஷனுங்க, சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ரெடிக்ஷன். இங்க தமிழ்நாடு ஒரு 160 170 கோடி ஆகுது அப்படின்னா, ஓவர்சீஸ் அது ரேஞ்ச் வச்சுட்டா கூட, அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்ல என்ன இருக்கு அப்படின்ற கணக்கு போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். எப்படி பார்த்தாலும் 400 கோடி கிலோ, 400 கோடி தான். இது எனக்கு சரிங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. கலெக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து நம்ம அப்புறம் பேசலாம். அது அடுத்தது. சரி, கலெக்ஷன் ஃபிகர் நமக்கு தேவையில்லை. சரி ஓகேவா? அது ஒரு 6 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு, அதை பார்ப்போம். அடுத்த வீக்கெண்ட் இருக்கு, வீக்கெண்ட் போனதுக்கு அப்புறம் பார்ப்போம். அது ஓகே. இததான் ப்ரோ நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நீங்க என்னன்னா யாராவது உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணிட்டா உடனே நீங்க வந்து கலெக்ஷன் ஒரு இது சொல்லிடுறீங்க. ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு பெரிய படமா எதுவும் ரிலீஸ் இல்லை. ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கலெக்ஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை கூட அதிகமா கூட தான் போகலாம். நம்ம ஏன் வந்து 170லே சுருக்கணும் தமிழ்நாட்டுல? ஏன் அது ஒரு 250 போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் அத 300 கோடி கூட போலாங்க தமிழ்நாட்டுல, யாரும் வேணாம். அதுதான் ப்ரோ. நீங்க அகைன் வந்து இப்ப நீங்க போகாது அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு இல்லையா? ஏங்க
பாருங்க, எதுக்குமே என்கிட்ட ரியாக்ஷன் தான் வரும். சரியா? நானா ஒண்ணு சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து நீங்க வேண்டா வெறுப்பா ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் திரும்ப ரியாக்ஷன் தான் வரும். நானா வந்து சும்மா இருக்கும்போது இது இப்படிதான் ஆகும், இது இப்படிதான் ஆகும் நானா சொல்லிருக்கேனா? என்னைக்கா சொல்லிருக்கேனா? கிடையாது. அதுதான் ப்ரோ ட்ரிகர் பண்ணாலும் அப்படி சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றோம். அப்படிலாம் சொல்லாம இருக்கிறதுக்கு என்னங்க இது? அப்படி இருக்க முடியாதுங்க யாரும் மனுஷன். ஒருத்தன்ட்ட வந்து வம்பிழுத்தீங்கன்னா ஓகே பாடுறா பார்க்கலாமா அப்படின்னா பாடுறா அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன அவ்வளவுதான். இல்ல கார்த்தினா நீங்க ஓகே சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ஆட்சா வந்து ஏங்க உங்க வாழ்க்கையே வட சொல்றதாங்க அப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் நாங்க என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் இதை தப்பு தப்பா நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோமா இல்லை நாங்க ஒத்துக்காம இருக்கோமா? இன்னொரு ஸ்டாரோடத ஒத்துக்கு தானே செய்யறோம், ரெண்டுமே பண்ண தான் செய்யறோம். சுகில் இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், எல்லாமே ரியாக்ஷன் தான். சரியா? நானா எதுக்குமே வாண்டடா போய் பதில் சொல்றது இல்லை. என்கிட்ட கேட்கிற கேள்விக்கு தான் பதில். ப்ரோ இப்ப அந்த கேள்வி எப்படி சரி இருக்கோ அப்படி விடுங்க ப்ரோ. இப்ப உங்களை ஃபாலோ பண்ற ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ் எடுத்துக்கோங்க, யாரா வேணா இருக்கட்டும். இப்ப நாளைக்கு நானே என்ன ஃபாலோ பண்றானுல இவனுங்க என்ன இருங்க ப்ரோ என்னத்தை ஃபாலோ பண்றானுங்க? ட்விட்டர்ல ஃபாலோ பண்றானுங்க. ஆமா, இப்ப அதை தானே ப்ரோ வெட்டி ஒட்டி போடுறாங்க, அதை தானே நாங்க சொல்றோம். இப்ப எந்த ஃபேனாகட்டும் இருக்கட்டும், இப்ப நாளைக்கே நீங்க வந்து 1000 crore அடிச்சிருச்சு வேட்டை என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? எதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க? விஜயோட இவரே சொல்லிட்டாரு 1000 கோடி வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன கோவப்படுத்திட்டாங்க அதனால நான் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு அகைன்ஸ்டா 1000 கோடி சொல்லிட்டேன் அப்படின்வீங்களா? அப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. அதுதான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்ப நீங்க கீழே இப்ப 1500 மெம்பர்ஸ் பாக்குறாங்க, வெறும் இது இந்த ஸ்பேஸ் வந்து இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை இது சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? சரி, ஒரு விஜய் ஃபேன் கூட வந்து உங்களை வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு வந்து 350 நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, பாசிட்டிவா பேசுறாங்க. அதனாலதான் அமைதியா போறோம். அதுதான் ப்ரோ நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் உங்ககிட்ட. நீங்க நியூட்ரலா இருங்க, பயாஸ்டா பேசுங்க. நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 1000 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்க கேள்வி கேட்டது நியாயம் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி விஷ் பண்ணாரு, ஏன் விஷ் பண்ணல, இந்த ஸ்டாண்டா அப்படின்னு. ஆனா நம்ம ஸ்டாண்டா பத்தி பேசணும். ஒரே நிமிஷம், நான் அதுல ஒண்ணே சொல்றேன். நான் கேள்வி கேட்கல, திரும்ப புரிஞ்சுக்கோங்க. நான் கேள்வி கேட்கல. சரி நீங்க சொன்னீங்க ப்ரோ. அவர் விஷ் பண்ணட்டும், விஷ் பண்ணாம போகட்டும், அது என் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன், அவர் விஷ் பண்ணல, அவர் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் பேச போறாரு அப்படின்ற மட்டும் தான். ஓகே அது ஓகே ப்ரோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். ஒரே நிமிஷங்க, அதுக்கு பதில் சொல்லிடுறேங்க. தப்பு கிடையாதுங்க, நீங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல, தப்பு கிடையாது. எப்படின்னா பெரும்பான்மை ஒரு நிமிஷம் சொல்லவே இல்லையா? இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் நீங்க தப்புன்னு சொல்லல. பொதுவா இவர் சொன்னார்ல, அது தப்பு தான் முன்னாடி சொன்னாரு, இப்ப சொல்லலன்றதையும் கரெக்டா தான் கேள்வி கேட்கறீங்கன்னு உங்ககிட்ட சொல்றாருல்ல. அதுவே வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, பெரும்பான்மையா இருக்கிறவங்க தான் சிறுபான்மையினர் வந்து அரவணைச்சு போகணும். புரியுதுங்களா? நீங்க வந்து பெரும்பான்மையினரா இருக்கவங்கள்ட்ட வந்து எல்லா விஷ் பண்ணணும், அவங்கள இது பண்ணணும் அப்படி கிடையாது. சிறுபான்மையினரை வந்து ஒரு விஷ் பண்ணியோ அந்த ஒரு இல்ல மத நல்லிணக்கத்தை கொண்டு போறதுக்காக தான் விஷ் பண்றது, ஒரு அரவணைச்சு போறது. ஓகே சொல்லு ப்ரோ, இதுதான் ப்ரோ உண்மை. மத நல்லிணக்கம் எங்க ப்ரோ? அதாவது பெருமை நம்ம ஊர்ல இல்ல மெஜாரிட்டி வருது சொல்லுங்க. அதுதான் ப்ரோ மெஜாரிட்டியா இருக்கிறவங்க கேனத்தனம் இல்ல பண்ணா ஒண்ணு எல்லாருக்கும் பண்ணணும், பண்ணலனா யாருக்குமே பண்ணக்கூடாது. வைபர், நான் உன கமல் ஃபேன் கேனத்தனமாலாம் சொல்லாத, ஏதாவது அசிங்கமா சொல்லி விட்டுருவான். கம்முனு அதோட பிளாக் பண்ணிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க? வைபர் ப்ரோ இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வைபர் கமல் ஃபேன் மாதிரி பேசுற. இல்ல அவன் பிளாக் பண்ணிட்டு கேனத்தனமாலாம் பேசிட்டு இருக்கான் ப்ரோ, எவனே தெரியல. சரி ஓகே விடு. நான் சொல்றது என்னன்னா, இப்ப அவர் விஷ் பண்ண வேணாம்னா யாரும் கேள்வி கேட்கல. சரியா? ஆனா இவங்க கூட தான் நிக்கணும், இவங்க தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு யார் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல கார்த்திக் ப்ரோ, இது வந்து அவர் முன்னாடி விஷ் பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து இது நம்ம எப்பயுமே இங்க இருக்கிற இதுதான் ப்ரோ. தமிழ்நாடுனாலே இது எப்படின்னா, ஒரு மெஜாரிட்டி இருக்கிற பீப்புள் வந்து தான் வந்து அவங்கள வந்து நம்ம தள்ளி வைக்காம அவங்களோட விஷ் பண்ணி அவங்கள ஒரு இது பண்ணிக்கிறது தான். அந்த கொண்டாட்டத்துல நம்மளும் கலந்துக்கிற கார்த்திக் ப்ரோ, அவங்க கொண்டாட்டத்துல நம்ம கலந்துக்கிற மாதிரி தான் ப்ரோ இது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இல்ல இப்ப இது எதிர்பார்க்கறது யாரு தெரியுமா? இப்ப அவர் வினோஜ் பி செல்வம் அவெல்லாம் போட்டிருந்தாரு, நீங்க என்ன திராவிடர் கட்சி மாதிரி வந்து இது வந்து விஷ் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. உங்களோட எதிர்பார்ப்பா வந்து மத்தவங்க பூர்த்தி செய்யணும்னு கேக்குறதே ஒரு விதமான இது ப்ரோ. இது எதுக்கு நீங்க அரசியல் எதுக்கு மதத்தை கலக்குறீங்க? உங்களை சொல்லல, பொதுவா அவரு பிஜேபியில இருக்காரு. அரசியல்வாதி எதுக்கு அடுத்த மாதத்துக்கு வந்து விஷ் பண்றீங்க? எதுக்குமே விஷ் பண்ண விட வேண்டியதானே? அதுதான் ப்ரோ நான் சொன்னேன்.
ப்ரோ நம்ம நாட்டுல எதுக்குமே கம்மியா பண்ணாம இருக்கிறாங்க விட ப்ரோ. வேண்டியதானே? அவங்கள இப்ப முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கம்மியா தான் இருக்காங்க. அவங்கள நம்ம அரவணைச்சுதான் போகணும். நம்ம தான் அதிகமா இருக்கோம். அப்போ அவங்கள வந்து தள்ளி வச்ச மாதிரி ப்ரோ இருக்கக்கூடாது. நீங்க அதுதான் வந்து திராவிட கட்சிகளும் அதனால பண்ணுது. அவங்களுக்கு விஷ் பண்றோம். அதானே? மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படியா? டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா? என்ன அதுக்கு சொல்லுங்க. வைபர், இருங்க நான் கார்த்தி கூட ப்ரோ. நினைச்சேன் நீ குறுக்க வரும்போது ஐயோ வைபர் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து வச்சிருவான், இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எதை முடிச்சுட்டு பேசுவான்னு நினைச்சேன். இப்படி ஒரு பாயிண்ட் தான் நீ விற்கிறதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணியா? இல்ல கார்த்தி ப்ரோ, இதுதான் உண்மை ப்ரோ. இப்ப திராவிடர் கட்சிகள்லாம் ஏன் பண்ண மாட்டேது? இப்ப என்ன அவரு விஷ் பண்ணலாம் வந்து யாரும் வருத்தப்படுறதே கிடையாது. இவங்க பிஜேபி தான் இது ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணி, நீங்க என்னோட அவங்க இந்து பிஜேபி அப்படிதான் மதத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க. யாரு ப்ரோ உங்களுக்கு யாரு ப்ரோ அந்த உரிமை கொடுத்தது? அந்த கட்சிக்காரங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? நீங்க யாரு? நானும் இந்து தான். எனக்கு என்னோட உரிமையை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்பேன்ல. நீ இந்துவாரு சந்துவாரு எதுவா இருந்து இருந்துட்டு போ, நீ இருந்துட்டு போ. அதுதான் ப்ரோ, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு விஷ் பண்ணலாம், எனக்கு வருத்தம் இல்ல. அவங்க என்ன அவங்களுக்கும் வருத்தம் இல்லை, விநாயகருக்கு வந்து யாருக்கும் உரிமை வருத்தம் இல்லையே. கொண்டாடு? இப்போ விநாயகருக்கு அவங்க யாரு ப்ரோ உரிமை கொண்டாடுறது? அவங்க யாருன்னு கேக்குறேன். அவங்களுக்கு அது எதுக்கு? இது பொதுவான ஜனங்கள் யாராவது வருத்தப்படுறாங்களா? விஜய் வந்து இப்ப விஷ் பண்ணல, அவரு நம்ம இது பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. இவங்க என்னன்னா வந்து இங்க தமிழ்நாட்டிலேயே அந்த மதத்தை உள்ள கொண்டு வந்து யாரும் வருத்தப்பட ப்ரோ வேண்டிய இப்ப அவசியம் யாரு இல்லை. ப்ரோ அவங்க வருத்தப்படுறான்னு சொல்றாங்க, கேட்டா அவ்வளவுதான் ஏன் விஷ் பண்ணலன்னு சொல்றாங்க. கேக்குறாரு. அவங்க போன கிட்ட வருஷம் விஷ் பண்ணாங்க, ஏன் ஏன் விஷ் விஷ் பண்ணல பண்ணல? அப்படின்றத பாருங்க, யோசிங்க. சரிங்க ப்ரோ, விஷ் அதை பண்ணல. பத்தி நீங்க இவங்க ஏன் சொன்னது பண்ணல நியாயம், நான் அப்படின்றத சொன்னேன் யோசிங்க ப்ரோ. அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, நீங்க கேக்குறது நியாயம். அதை நான் சரின்னு சொல்லிட்டேன். விஷ் பண்ணல. சரி, இத மாதிரி கேட்கற இதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி வச்சா பரவாயில்லையே. இந்த மாதிரி எல்லாரும் வைக்கிறாங்களா? அதுக்கு அதே மாதிரி நான் கார்த்தி ப்ரோ உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க. இந்த ட்வீட்டுக்கு நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்களா தெரியுமா தெரியாது? ஏன் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னு கேக்குறீங்கல்ல? அவங்க தான் டிவிகே பார்ட்டில இருக்காங்க. அவங்க தான் உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன், அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்லவே இல்லைங்க. நீங்க பண்ணுங்க, திட்டுங்க, அசிங்கமா பேசுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. அபிசோஸ் தான் டிஎன்கே ஐடிவிங், ஆனா அவன் ஒரு பதில் சொல்லுவான், பதில் சொல்லிட்டு நம்மளை திட்டுவான். மறுபடியும் கேவலமா இப்பயும் நீங்க அந்த பதில் டிஎம்கேக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்றீங்க. அவங்களும் ஏத்துக்கணும். சம்பந்தமே இல்லாம பண்ணலைங்க. எவ்வளவு பண்ணிருக்காங்க. ஏங்க அவனை ஒரு வார்த்தை இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை அவனை அபிசோர்ட்டேன், அவன் கெட்ட வார்த்தை திட்டுவான்னு சொல்லிட்டேன். 2 வார்த்தை சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் திமுக சப்போர்ட் பண்றேன்னு நான் சொல்றீங்க. சரி சொல்லுங்க. அப்ப இதுவே தற்கூரித்தனமா அப்படிலாம் இருக்குல்ல. இல்ல ப்ரோ. இந்த இப்ப நீங்க அவங்கள தூக்கி வச்சு தானே பேசுறீங்க. என்னால அவங்க ஏத்துக்க முடியல. அதுதாங்க சொல்றேன், இந்த தற்கூரித்தனத்தை ஏத்துக்கவே முடியலங்க எது எப்படி என்னால. ப்ரோ? இப்ப நீங்க அவனை என்ன அவன் அபியூஸ் பண்ணுவான், திட்டுவான், கெட்ட வார்த்தை பேசுவான்னு சொல்றது எப்படிங்க அவனை பெருமைப்படுத்துது? அதா இருக்கும். சொல்லுங்க. ஏன் இப்படி? அதுதாங்க எனக்கு புரிய மாட்டேது. சரி, நீங்க எக்ஸ்பெக்ட் கெட்ட பண்ணலையா? வார்த்தை பேசுவான், அபியூஸ் பண்ணுவான், அசிங்கமா பேசுவான், அம்மாவை போய் விஜய் திட்டுவான், எல்லாரும் வந்து திட்டுவான். திட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு பதில் சொல்லுவான். அவன் ஒரு உருட்டுவான், ஒரு பதில் சொல்லுவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான்ல. அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் அவன்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட அதுவே கிடையாது. இப்பதானே ப்ரோ திட்டுறது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் வரும். நீங்க கேக்குற கேள்விக்கு கருத்தியலா பதில் சொல்லுவாங்க. நீங்க இதுக்கப்புறம் படிச்சு கிடிச்சு நாலேஜ் வளர்த்துக்க போறீங்களா? ஏன் ப்ரோ இதுக்கப்புறம் இப்ப அப்படி ஏதாவது இருக்கா? யாரும் வளர்த்துக்க கூடாது, அரசியல் வந்தா வந்து இல்ல ஃபேன்ஸ் மைண்ட்ஸோட தான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? பக்குவமா மாறவே மாட்டாங்களா? மாறிட்டாலும் நீங்க வந்து மறுபடியும் பாருங்க, மாறிட்டாலும் மாறினா நல்லதா தப்பா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு கெட்டின வரைக்கும் ப்ரோ, நான் உங்களை மாறுவாங்களா இல்லையான்னு கேட்கல. மாறினா நல்லதா இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். எல்லாருமே மனுஷனா மாறணும். முதல்ல அறிவாளியா ப்ரோ நானும் சொல்றேன். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், டிவிக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. ஓரளவுக்காவது அறிவாளியா இருக்கணும். அது நல்லது. ஓரளவுக்காவது கொஞ்சம் யோசிக்கணும். யார நம்ம திட்டுறோம், எதுக்கு திட்டுறோம், இந்த மாதிரி திட்டுறோமே. இப்போ ஒருத்தன் வந்து என்ன ப்ரோன்னு இல்லைங்க, ஒருத்தன் வந்து என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஸ்பேஸ்ல. சரியா? ப்ரோன்னு பேசுவான். என்கிட்ட வாட்ஸ்அப்லயும் ப்ரோன்னு பேசுவான். ப்ரோனா என்ன மீனிங்? பிரதர்னா அண்ணன் தம்பி. சரியா? அண்ணன் தம்பியா பழகிட்டு ஒருத்தன் அவனே நீ ட்வீட் போடுறான். அவன் வந்து தாயிலின்னு ட்வீட் போடுறான். சரிடா, நான் தாயில்னா என்னை நீ அண்ணன்னு சொன்ன, என்ன தம்பின்னு சொல்ல, அப்ப நீ யாரு? அப்போ இவ்வளவு தற்கூரியா தான் அவன் இருக்கானுங்கல்ல. இருங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நீங்க ஒருத்தவங்களால எல்லாரையும் அப்படி பேசிட்டு நீ என்னை அசிங்கப்படுத்தலடா, நீ உன்னையே அசிங்கப்படுத்திக்கிற. அவ்வளவுதான். நீ இவ்வளவு இருந்ததுக்கு நீ உன்னை அசிங்கப்படுத்திக்கிற. நான் உன்னை கண்டுக்காம உன்னை வந்து ஒரு நாய் மாதிரி முயற்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த அறிவு கூட இல்லாத குரூப் தான் இருக்கீங்க நீங்க. அவங்க பண்ணதுக்கு நீங்க எல்லாரையும் சொல்றீங்க.
இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு புரியவே இல்ல. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. நியாயம் வந்து நீங்க அப்புறம் பேசிக்கங்க. நான் என்னன்னு சொல்றேன். உண்மையிலேயே விஜய் ஃபேன்ஸ்ல நான் வந்து ஒரு 10 பேர்த்த அறிவேலையை பார்த்துட்டுனா சீரியஸா வந்து நான் அந்த பேச்செல்லாம் பேச மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க. வருவீங்களா? நீங்க பாருங்க, நாங்க இங்க தானே இதே ஸ்பேஸ் தானே சொன்னீங்க, இதே ஸ்பேஸ்ல நீங்களே சொல்லுவீங்க எத்தனை பேர் வராங்க ப்ரோ. இப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, எல்லாமே தெரியும், எல்லாம் பக்குவமா மாறுவாங்க. நீங்க மாறுறதுக்கு முன்னாடி எப்படி மாறுவாங்க? மாறினா பாத்துக்கலாம், மாறினா சரியா இல்லையா அதான் நான் கேட்டேன். நீங்க அது இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது சரின்னு சொல்லுவீங்களா இல்ல 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 இப்படியேதான் இருக்கு? மாறினா சரின்னு தாங்க அதுதான் ப்ரோ சொல்லுவேன். சொல்றேன், அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுவேன் இப்போ உங்களை ட்ரிகர் ஆக்கி விட்டுட்டு நீங்க ஒரு சில வார்த்தை பேசுறீங்களா, அதே மாதிரிதான் ப்ரோ அவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் என்ன ட்ரிகர் ஆகிட்டு வார்த்தை பேசுனாங்க? இல்ல இப்ப உங்ககிட்ட சில நான் வார்த்தை எவனா வந்து கெட்டாவல் திட்டு இருக்கேனா? எவனா கெட்டாவல் இல்ல இல்ல ப்ரோ, அசிங்கமா இல்ல இப்ப நீங்க ஒருத்தரோட ஃபேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஒரு நிமிஷம், இதுவே வந்து பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஒரு நிமிஷம், நான் என்னைக்கு ட்ரிகர் ஆகி என்னைக்கு என்ன பேசிருக்கேன்? ஓகே, ஒரு மனுஷன் எவ்வளவு ட்ரிகர் ஆனா கூட யாரை திட்டிருக்கனா? நீங்க திட்டினு சொல்லவே இல்ல. விஜய் சொல்றேன், விஜய் தான் சொல்லிருக்கேனே தவிர விஜய் பத்தி பேசிருக்கனா? இருங்க, விஜய் தான் சொல்லியிருக்கேனே தவிர என்னைக்காவது அவரை பத்தி பேசிருக்கா? திட்டிருக்கனா? அஜித் திட்டிருக்கனா? சரி நீங்க இதை விடுங்க ப்ரோ. அப்புறம் என்ன ட்ரிகர் ஆகிட்டு? நீ ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, எல்லாத்தையும் அசிங்கமா திட்டுவேன், உன் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ வந்து என்னை கேள்வி கேட்டே அப்படிலாம் இல்ல ப்ரோ. அப்புறம் என்ன, எல்லாரும் தான் ப்ரோ அபியூஸ் பண்றாங்க. ட்விட்டர்ல வந்து அபியூஸே நடக்காத மாதிரியும். நான் யாரையுமே பண்ணலையே. அப்புறம் சும்மா என்னைய சும்மா ட்ரிகர் என்னைய ட்ரிகர் ஆனாங்க ப்ரோ. நீங்க வந்து இப்ப விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய வாட்டி உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா? அப்படி இல்ல இப்ப கேள்வி அரசியலுக்கு வந்துட்டார்ல, கேள்வி கேட்கதானே செய்வோம். அதுதான், நீங்க அவர் நிலைப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி எல்லாம் ஏன் இவர் கேள்வி வைக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வராதா? எதுவுமே சொல்லி ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? சொல்றேன், அவர் விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணாதது நான் தப்புன்னு சொல்லவும் இல்லை, சரின்னு சொல்லல, சரியா? அவர் விஷ் பண்ணல பாத்துங்க. அவர் திமுக திகாவோட ஸ்டாண்டு எடுக்க போறாரா? இதுதான் கேள்வி, அவ்வளவுதான். அதுதான் என் ட்வீட். அதுக்குதான் ப்ரோ நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க ப்ரோ. கோபி ப்ரோ ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கார்த்தி ப்ரோ, நான் உங்கள்கிட்ட தான் பேசணும். இப்போ யார் பேசுறது? பேரு கோபி. டிவி காரனா முன்னாடி ரெடி ஆயிடணும் பேசும்போது. சொல்லுங்க. அதாவது ப்ரோ, நம்ம இப்போ நீங்க ட்வீட் போட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு யார் ஆன்சர் பண்ணுவோம்? உங்களோட ஃபாலோவர்ஸ் தானே. அந்த ஃபாலோவர்ஸ்லாம் யாரு? நீங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியை பத்தி எல்லாம் தற்கொலையா இருக்காங்க. அதை தான் சொல்றீங்க. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். அந்த ஃபாலோவர்ஸ்லாம் யாரு? நீங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி ஃபேன்ஸை மெண்டல் அப்படின்னு சொல்லி திட்டும் போது உங்களை நம்ம ஆள் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணவனுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீங்க எந்த மாதிரி ஆன்சர் எதிர்பார்க்க முடியும்? அதான் ப்ரோ சொல்றேன். நானும் சொல்றேன் இந்த தற்கொலை பயல்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்றேன். அது ஓகே. ஆனா அதை நீங்க பர்சனலா உங்களை ஒருத்தன் தாக்குறான் அப்படின்னா நீங்க அவனை மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் டெய்லி போடுறீங்க, அதை விட்டுட்டு பொதுவா பேசுறது உங்களோட தப்பு. பர்சனலா ஒருத்தன் தாக்குறவன் ஆனா வந்து பிரசாந்த் மாதிரி கூட்டிட்டு பண்ணி அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது, சரியா? அவன் என்னை பொறுத்தவரையும் அவன் ஒரு அபியூசர், அவ்வளவுதான். அவன் ஒரு தீண்டத்தக்க, அவனை இக்னோர் பண்ணணும் ப்ரோ. அவன் ஒரு நாய். நான் இக்னோர் தான் பண்ணிக்கிறேனே. நான் என்னைக்காவது யாருக்கு அதை விட்டுட்டு இருக்கவனா ஃபுல்லா தற்கொலைன்னு காமனா பேசுறது தான் நாங்க சொல்றோம். ஒரு அறிவா இல்லையே. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் ப்ரோ. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரி, இப்போ விஜய் வந்து இப்போ தமிழ் நேஷனலிஸ்ட் ஸ்டாண்ட எடுத்திருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ அதனால அவரு இதுக்கு விஷ் பண்ணல. விஜய் என்ன நீங்க ஏன் இதுக்கு மட்டும் விஷ் பண்ணல அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிருக்கீங்க. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு இன்னும் நமக்கு கொள்கை தெரியாது, மாநாடு நடத்தல. இதுக்கு மட்டும் விஷ் பண்ணல மட்டும் தாங்க போட்டிருக்கேன். இப்போ தமிழர் பண்டிகைன்னா நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு மென்டாலிட்டியில இருந்தாருன்னா அதுலயே இருக்குல்ல ஆன்சர். ஓகே, இருக்கலாம். நீங்க உடனே ஏன் தமிழ் நியூ இயர்க்கு விஷ் பண்ணலன்னு கேட்பீங்க. அவர் வந்து ஆரம்பிச்சது வந்து தைக்கு அப்புறம் தான். தை 1 தானே தமிழ் நியூ இயர். தை 1 தான் தமிழ் நியூ இயர். சித்திரை 1ன்னு இப்போ மாத்தினது. அதுக்கப்புறம் பொங்கல் எப்போ கொண்டாடுறோம்? இப்போ மாத்தினது யார் மாத்தினாலும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தேவையில்ல. யார் மாத்தினா? கருணாநிதி மாத்தினா. ஆமா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து திரும்ப மாத்தினா. ஆமா. ஆனா ஆக்சுவலா என்னது? ஆக்சுவலா நம்ம எப்போ பொங்கல் கொண்டாடுறோம்? அது தை திருநாள் எப்போ கொண்டாடுறோம்? அதுதான் தமிழ் நியூ இயர். அவர் கட்சி ஆரம்பிச்சதே பிப்ரவரி. சோ அந்த ரெண்டுத்துக்கும் அவர் விஷ் பண்ணல. ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் விட்டுருங்க.
ஏப்ரல் 14 விஷ் பண்ணல. சரியா? அததாங்க சொல்றேன். தமிழ் நியூ இயர் வந்து தை 1 அதனால விஷ் ஏப்ரல் பண்ணல. 14 அதே விஷ் மாதிரி பண்ணலன்னு. விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணல. வேற இடத்து விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணல. எப்போ பண்ணல? என்னது? விநாயகர் சதுர்த்திக்கு அதுதாங்க பண்ணல. தமிழ் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணல. விநாயகர் உங்களுக்கு யாருக்காவது குலதெய்வமா இருக்கா? அது தமிழ் செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன் அது. அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எடுத்தாருன்னா சரி, என்ன ஓகே. பண்ணுவீங்க? ஓகே, ஓகே. அவரோட பொசிஷன் என்ன, அவரோட இது என்னன்னு ஏங்க சொல்லல. அவர் மாநாடு நடத்தல, கொள்கை சொல்லல. நான் எடுக்க வேணாம்னு நான் சொன்னேன். இங்க பாருங்க, நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எடுக்க வேணாம்னு நான் சொன்னேன். இல்லங்க, நீங்க சொல்லல, நீங்க என்ன ஏன் இது விஷ் நீங்க பண்ணல விநாயகர் அப்படின்னு இல்ல, கேக்குறீங்கன்னு இயேசு நான் இல்ல, சொல்லலைங்க. இயேசு இல்ல, அல்லாஹ் இல்ல, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. யாரா இல்ல சொல்ல போறோமா? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? நீங்க 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 விஷ் வந்து பண்ணல. தமிழ் இல்ல தேசியம் இல்ல, பேசுங்க. நானும் வந்து நீங்க ஏன் கேட்டீங்கன்னு இல்ல நான் கேட்கல. விஜய் தான் கடவுள், விஜய் தான் ஜீசஸ்னு கூட சொல்லிக்கோங்க. யாரா கேட்க போறோமா உங்களை? ஏதாவது கேட்க போறோமா? இல்லங்க, நீங்க கிடையாது. ஒரு அப்புறம் என்ன? ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ட்வீட்டா போட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சரா நான் ஒரு அவ்வளவுதான். ஆன்சர் கொடுக்குறேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான். போட்டிருக்கேன். நீங்க அந்த ஆன்சர் எப்படி கொடுக்கணும் நீங்க? ஏங்க, நான் இப்ப வந்து கொடுக்குறேங்க. நீங்க இருக்கிற இப்ப நீங்க நீங்க இருக்கிற சொல்றீங்கல்ல, தற்கொலையை ஃபுல்லா இது ஃபாலோவர்ஸா சொல்லிருக்கீங்களா? வச்சுப்பீங்க. இல்லைங்க. அவன் வந்து தற்கொலைத்தனமா தாங்க பேசுவான். ஆனா அதுக்காக நீங்க எல்லாருமே அதுதாங்க தற்கொலைன்னு சொல்றேன். பேசுனீங்கன்னா எப்படி? தற்கொலைத்தனமா பேசணும். இப்போ எனக்கு ட்வீட் நாலு போட்டான்னா தற்கொலை தானே? தற்கொலை அததான் ப்ரோ தானே நான் சொல்ல முதல்ல இருந்தே முடியும். கேட்கிறேன். 4 நீங்க பேர் அவங்கள இப்போ சொல்லணும். அது இப்ப ப்ரோ நான் அதுதாங்க இருங்க. நான் முதல்ல இருந்து இப்ப நான் சொல்லிருக்கேன். டிவிகேல இருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து உங்க ஸ்பேஸ்ல அலிபாய் போயிட்டா நீங்க வந்து ஹோஸ்ட் அலிபாய் கொடுப்பீங்களா? அலிபாய் நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு கீழே கமெண்ட் போட்டவன்லாம் இப்படி இருக்கான் எல்லாரும் லூசுன்னு ஆமா, நினைக்காதீங்க. அதுதான் சொல்றேன். இல்லைங்க, நான் பார்த்தவன்லாம் லூசு, அதனால அப்படி லூசுன்னு நீங்க ஏன் நினைக்காதீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்றீங்க? சொல்றேன். இப்ப நான் கூப்பிட்டு வரேன் ப்ரோ உங்க ஸ்பேஸ்ல. நீங்க ஹெல்த்தியா நான் பேசுறீங்களா? பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் லூசுன்னு சொல்றேங்க. அவ்வளவுதான். ஏங்க, இப்போ நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன் கார்த்திக் ப்ரோ. நீங்க இப்போ ஹச்ராஜா வச்சு பிஜேபி இது பண்ணுவீங்களா? டிசைட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? அவரை மட்டுமே வச்சு பிஜேபியவே டிசைட் பண்ணுவீங்களா? பண்ணலையான்ற இப்போ பண்ணுவீங்களான்னு நான் கேக்குறேன். பண்ணல, அதான் உண்மை. பண்ணல. கண்டிப்பா. என்ன பண்ணாங்க அத சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? எப்ப பண்ணாங்க? நீங்களே நிறைய தடவை சொல்லிருக்கீங்க ப்ரோ. நாங்க நிறைய தடவை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஹச்ராஜாவையும் எஸ்வி சேகரையும் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல. அந்த டைம் ஏன் பண்ணாம இருந்தீங்க? பண்ணிருக்க வேண்டியதானே. இந்த அச்சுராஜா தாங்க மெர்சல் படம் வரும்போது அச்சுராஜா மட்டும் தான் உட்காந்து எதிர்த்து இருந்தாரு. மொத்த பிஜேபின்னு மூடியே உங்களை எதிர்த்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. ஏங்க, நாங்க பேசுனதெல்லாம் கேட்கலங்க. நாங்க பேசுனா கேட்கல. உங்களோட ஸ்டாண்டை தான் நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஹச்ராஜாவையும் எஸ்வி சேகரையும் வச்சு நீங்க பிஜேபியை டிட்டர்மைன் பண்ணுவீங்களா? எஸ்வி சேகர் பிஜேபி கிடையாது. இதுக்கு முன்னாடி எதுல இருந்தாரு? ஆமா, அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவீங்களா பிஜேபியை? அவங்க பூரா தற்கூத்தனமா பேசுவாங்க. அவர் பேசினா பிஜேபியில் இருக்கவன் தற்கொலையே பேசினாங்க நீ சொல்லுவீங்க. ரெண்டும் நான் என்ன கேட்கல, நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க கார்த்தி. நீங்க இப்ப கரெக்டா ஆன்சர் சொல்லல. இல்ல கரெக்டா தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுனத நாளைக்கு இருங்க, நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்களா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இல்ல புரியல. அச்சுராஜா நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது பிஜேபி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்க நீங்க யாரும். சரி, இப்போ உங்களுக்கு ராங்கா எவனோ ஒருத்தன் கமெண்ட் போடுறான், ஐடி முகம் தெரியாத ஐடி, அதை வச்சு நீங்க டிவிகேன்னு இது பண்ணுவீங்களா? டிசைட் பண்ணுவீங்களா? நான் தான் சொல்றேங்க, ஒருத்தர் ராங்கா போறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தர் கூட ரைட்டா போடணுன்றதாங்க பிரச்சனை. உங்களுக்கு புரியுதாங்க? திரும்ப நான் சொல்றது. இப்போ வந்து நீங்க போட்ட ட்வீட்டுக்கு ஆன்சர் கொடுத்தேன். இது அக்செப்டபிளா இருக்கா இல்லையா? நான் எதுவும் தற்குறித்தனமா பேசினேன்னா? தற்கொலைத்தனமா பேசல, அட்லீஸ்ட் ஆன்சரா பண்ணீங்க, அவ்வளவுதான். இது கூட எவனும் பண்ணலையே அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அவ்வளவுதான். ஏங்க, ஆன்சர் தெரிஞ்சவன் அதுக்கு உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டீங்க. என்ன சொன்னீங்க? அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னா அது ஒருவேளை இருக்கலாமே தான் சொன்னேன். அவர் பேசுறாருன்னு சொல்லல. அதான் தமிழ் தேசியம் பேசலாமே, அதனால கூட ஸ்கிப் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்படி ஒரு பதில் நீங்க சொல்றீங்க இல்லையா? இதை கூட எவனுமே பண்றது எதுவுமே சொல்லலை அப்படின்றதான் என் கேள்வி. அவ்வளவுதான். இதை கூட இவனுக்கு பண்ணல, இவனுக்கே அந்த அறிவு கூட இல்லை அப்படின்றதான் நம்ம கேள்வி. நான் சொல்றது தப்பு இல்லை. அந்த 300 பேர் தான் டிவி கேவாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு அறிவியலை நான் பார்க்கலன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சும்மா அதையே என்ன 300 பேரா இருக்கட்டும் 30 பேரா இருக்கட்டும், ஒரு டிவிக்கு அறிவியலை நான் பார்க்கல இது வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி என்கிட்ட கமெண்ட் போடுறவன் எவனோ எல்லாம் தற்கொலையா இருக்கானுங்கன்னு நீங்க சொல்லிட்டு போலாம். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒருத்தன் வந்து ப்ரோன்னு பேசிட்டு இப்படி பண்றான்ட்டு. அவன் தற்கொலை, அவனோட ரேஞ்ச் அவ்வளவுதான்னா அவனை பத்தியே நீங்க பேசக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க வந்து டெய்லி ஸ்பேஸ் நடத்துறீங்க, ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேஸா இருக்கீங்க எல்லாருக்கும் போது நீங்க ப்ரொஜெக்ட் ஆகுறீங்கல்ல. இப்ப நீங்க உங்களை யார் அப்படி பேசினான்றது யாருக்காவது தெரியுமா? நீங்க சொல்லாத வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது. நீங்க உங்களை வந்து பிரசாந்த் மாதிரி கோட் பண்ணி ஆன்சர் போட சொல்லல ப்ரோ.
உங்களுக்கு தேவையில்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு ஆன்சர் தேவைன்னா எல்லாத்தையுமே இக்னோர் தான். உங்களுக்கு ஆன்சர் தேவைன்னா அந்த ஆன்சர் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பேசணும். இப்போ ஏதாவது ஆன்சர் எனக்கு தேவையில்லை, அதை விட்டு எனக்கு ஆன்சரே தேவையில்லை. நான் யார்கிட்ட ஆன்சர் கேட்டிருக்கேன் பிரசாந்த் மாதிரி கோட் பண்ணி. இல்ல அது தேவையில்லைன்னா விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இது வந்து நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கீங்களே, சோசியல் மீடியாவில் எப்பயுமே வந்து இந்த மாதிரியான ஆட்கள் தான் ப்ரோ அதிகமாக இருப்பாங்க. இப்போ என்னன்னா கட்சி ஆரம்பிக்க போறாங்கல்ல, அவங்க கட்சி ஆரம்பிக்க ஸ்டார்டிங்லேயே வந்து சில கேள்விகள் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னீங்களா ரியாக்ஷன்ற மாதிரி. இப்போ நம்ம கட்சியை பற்றி இது மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி ட்விட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கோவம் இருக்கும் ப்ரோ. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அது. சில பேர் வந்து தன்மையாக பதில் சொல்லுவாங்க, சில பேர் திட்டி தான் பழக்கம். அது அப்படிதான் வந்து டியூன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சைடு வர முடியும். அப்படியே பேசி பேசி வைபர் நான் திரும்ப தான் சொல்கிறேன், நீ திட்டு அசிங்கமாக பேசு, பதில் சொல்லு, உன்ட்ட பதிலே கிடையாது அப்படின்றதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. திமுககாரன் என்ன சொன்னா, உங்களுக்கு வந்து திமுக பிரியாம பேசுறீங்க. ஐயோ திமுககாரன் திட்டுவான், அபியூஸ் பண்ணுவான், அவன் வந்து அசிங்கமாக பேசுவான், எல்லாம் பண்ணுவான். அட்லீஸ்ட் ஒரு பதில் சொல்லுவான், அவங்ககிட்ட ஒரு பதில் இருக்கும். அவனை பற்றி ஒரு திட்டி அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரான். கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா, அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, இடஒதுக்கீடு தெரியுமா, சமூகநீதி தெரியுமா, ஏதோ ஒரு பதில் எடுத்துகிட்டு வரணும். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, ஜீரோ. இல்ல ப்ரோ, கேள்வி கேக்குறவங்க யாருன்னு பார்க்கணும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, கடைசி வரைக்கும் நீங்க கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம், கேள்வி கேட்கறவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். இப்ப அவர் வினோத் செல்வம் எல்லாம் கேக்குறாருன்னா அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவசியம் இல்ல. அவர் பாஜகல ஒரு வேட்பாளர். அவசியம் இல்ல ப்ரோ. அவர் பாஜகல ஒரு வேட்பாளர். யாரா இருந்தாலும் பதில் சொல்லலாம். ஆனா அது நம்ம என்ன பொலிட்டிக்கலா அந்த பதில சொல்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஒரு நிமிஷங்க, கேட்கிற கேள்வியை பொறுத்து தாங்க பதில் வரும். சரிங்களா? ஒருத்தவங்க ஒரு கட்சி வேட்பாளரா இருக்காரு, அவர் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மதம் சார்ந்த ஒரு இதுக்கு ஏன் நீங்க விஷ் பண்ணல, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு கேட்கறது அது விதண்டாவாதம். விதண்டாவாதம் இதெல்லாம். இது வாதம் கிடையாது ப்ரோ. விதண்டாவாதம் பண்ணணும் கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் இருக்குல்ல, ஆன்சர் இருந்தா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா? விட்டுரு. ஆனா அதுக்கு பதில்னா இந்த மாதிரி அசிங்கசியமா பேசுறதுதான் பதில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முள்ளல்தனம், தற்கூரித்தனம், அவ்வளவுதான். இல்ல அது ஓகே, அது நீங்க சொல்றது புரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ரோ அது மாறுவாங்க. இப்ப அரசியல் படுத்துறதுக்கு தானே வந்திருக்காரு. இப்போ அவங்க சைட்ல ஒரு 10% வந்து கொஞ்சம் மரியாதையா பதில் சொல்றவங்க இருப்பாங்க. மாத்துறதும் நம்மளோட வேலை கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம், அப்படி கிடையாது. அது எல்லாம் ஒரு காலம் டைம் வரும்போது எல்லாம் மாறுவாங்க. அவர் அரசியல் படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் கேள்விகளுக்கு பதில் இப்படிதான் சொல்லி ஆகணும்ன்ற ஒரு இது கட்டாயம் வரும்போது இப்பதான் வந்திருக்காருங்க. எதுவும் அபிஷியல் ஸ்போக் பர்சன் ஆஃப் டிவி கிட்ட எதுவும் பேசினாப்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லையில. எவனோ ஒருத்தன் போடுறான் அப்படின்னா அதை காமனா பேசக்கூடாதுன்றதுதான் என்னோட இது. அதை விட்டுட்டு அவன் மாறுவான், அவன் மாறுவான் அப்படின்னு பேசிட்டு அதுக்குதாங்க சொல்றேன். சோசியல் மீடியால நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. 100% பேரும் வந்து தன்மையா நம்ம கேட்கற பதில் சொல்றான்னு எதிர்பார்க்க முடியாது. எடுத்த உடனே வாடா போடான்னு தான் சொல்லுவானுங்க, கொஞ்சம் இதாதான் பதில் சொல்லுவானுங்க. நீ என்ன இதை கேட்கறது அப்படின்னு. அதெல்லாம் இது தெரியும் ப்ரோ. இது ஒரு கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் ஓகே இந்த கேள்விக்கு இந்த பதிலாம் சொல்றவங்களும் இருக்காங்க. அது நல்லா அரசியல் புரிஞ்சு அந்த இடத்துக்கு அந்த வந்தாதான் அந்த பதில் வரும். இல்லைன்னா நீ என்ன கேள்வி கேட்கறது, இதெல்லாம் நீயே ஒரு கட்சி சார்ந்தவன் தானே அப்படின்ற ஒரு எடுத்த உடனே அந்த அப்படிதான் வரும் பதில். அது வந்து இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் ப்ரோ. நீங்க கட்சி ஆரம்பிக்கிறோம், எடுத்த உடனே என் கட்சியை வந்து மட்டப்படுத்த பாக்குறியா, என்ன கட்சியை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்ற ஒரு இது வரும். ஆனா இது வந்து நிறைய அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டா அதுல எதுவும் இது இருக்கா, நெகட்டிவ் இருக்கா விஜய்க்கு? நெகட்டிவ் இருக்கானா, இது வந்து அவங்க இப்போ பிஜேபி சைட்ல இருந்து பார்த்தோன்னா அவங்க இது ஒரு இது பண்ணுவாங்க. பேரணி திமுக ஒரு சைட்ல போயிட்டு இருக்குல்ல, திமுக வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து பண்றது இல்ல. இப்ப இந்து மத அது சார்ந்து பண்றது இல்ல. பட் மத்தவங்க அவங்க அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போட்டோம். அது என்ன, அதனால என்ன, அவங்க ரூலிங் பார்ட்டியா தானே இருக்காங்க. அததாங்க நானும் சொல்றேன், தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதும் தப்பு இல்ல, அவர் கேட்கறதும் தப்பு இல்ல. இனிமே கேள்விகளும் இந்த மாதிரி நிறைய வரும். ஐடியாலஜியா இருந்தாதாங்க போட முடியாது. ஒன்னு டிராவிடியன் ஐடியாலஜி, இன்னொன்னு தமிழ் ஐடியாலஜி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் அவர் எடுத்தாகணும். ஓகேவா? அது ரெண்டுல என்ன எடுக்கிறாருன்றத மாநாட்டுல தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளவுதான் இதுல மேட்ரு. இதுல வந்து அவங்க பண்ணாங்கன்னா பண்ணாதான் செய்வாங்க. ஏன்னா அவரு ப்ரோ பிஜேபியாவோ சங்கியாவோ இருப்பாரா விஜய்? இல்ல. அப்ப அவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க தானே வந்து இது சொன்னீங்க, தை திருநாள் தான் வந்து தமிழர் புத்தாண்டுட்டு. அந்த ஸ்டாண்டே டிஎம்கே ஸ்டாண்ட் தான். தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து யாருமே கொண்டாடலன்னு டக்குன்னு ஒரு உருட்டை உருட்டிட்டீங்களே,
ஏப்ரல் 14 தான் தமிழர் புத்தாண்டு. அது தை திருநாள் தமிழர் புத்தாண்டுன்னு சொல்றதே கலைஞர் தான். அதை எடுக்கிறதே டிஎம்கே ஸ்டாண்ட் தான். அது தமிழ் நேஷனலிஸ்ட் யாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க அதை எடுத்துட்டு வந்து தமிழ் நேஷனலிசம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் விநாயகர் சதுர்த்திக்கு சொன்னாங்க. விநாயகர் சதுர்த்தி யாரும் இங்க தமிழ்நாட்டுல கொண்டாடுறது இல்லையா? அத சொல்லிங்க. ஒருத்தர் வந்து ஏப்ரல் 14 வந்து தமிழர் புத்தாண்டு கிடையாது, தை 1 தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொன்னாங்க. முதல்ல ஏன் விஷ் பண்ணன்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டு ஃபெஸ்டிவல் அது விநாயகர் சதுர்த்தின்னு கேக்குறீங்களே. அதான் ஏப்ரல் 14க்கு ஏன் விஷ் பண்றேன்னு அவர் கேட்டதுக்கு நீங்க வந்து அது வந்து தமிழர் புத்தாண்டே கிடையாது, தை 1 சொன்னீங்க. தை 1 சொல்றதே டிஎம்கே கோஸ்டிங் தான் சொல்லுவாங்க. அது இல்ல அதை விட்டுருங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி கேனத்தனமா அவங்க கலைஞர் டிவில வந்து சித்திரை திங்கள் முதல் நாள் அப்படின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு அந்த சித்திரை திங்களை கொண்டாடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது. அது பாலிடிக்ஸ். அது ஏடிஎம்கே டிஎம்கே பாலிடிக்ஸ். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அது அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. சரி, ஓகே. அத நீங்க தமிழ் நேஷனலிஸ்ட் நீங்க ஏன் டாக் பண்றீங்க? அதுவே டிஎம்கே ஸ்டாண்ட் தான். சரி, அது டிஎம்கே ஸ்டாண்டாவே இருக்கட்டும். இப்ப கார்த்திக் என்ன சொல்றாரு? இல்ல அது தமிழ் இல்ல அது சீமான் கட்சி அதான் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. தமிழ் நேஷனலிஸ்ட் யாருமே அதை ஆதரிக்க மாட்டாங்க. தை திருநாள் வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து தமிழர் புத்தாண்டுன்றதை அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ் நேஷனலிஸ்ட் எல்லாமே ஏப்ரல் 14 தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது தப்பு இல்லை. நமக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து திமுக பிடிக்காது, அதனால திமுக ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறது நமக்கு வந்து பெனிஃபிட் தான், ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். சரி, ஏன் போன வருஷம் ஏன் விஷ் பண்ணிட்டு இந்த வருஷம் விஷ் பண்ணல? அதுக்கு ஏதாவது ஆன்சர் வச்சிருக்கீங்களா கோபி? போன வருஷம் எங்க விஷ் பண்ணாரு? இல்ல அது இப்ப பேசிட்டு இருந்தாங்கல்ல, போன வருஷம் விஷ் பண்ணாரு. அது பீஸ்ட் படத்துக்கு பீஸ்ட் படம் அந்த இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனும் இவரும் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பாரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு, விஜய் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓகேங்க, அது ஒரு தப்பு இல்லைங்க, விஷ் பண்ணுறாரு பண்ணல அப்படின்றது பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஒரு பொலிட்டிக்கலாக வரும்போது அவர் ஸ்டாண்டை வந்து இதுதான் அவர் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாருன்றது தப்பே கிடையாது, அது ஓகே. ஆனால் அது கேவலமாக வந்து முட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க தான். அதுக்கு வந்து ஃபேக்சுவலாக பாயிண்ட் சொல்லுங்க. ஆமாங்க, நாம் அப்படி நினச்சோங்க, இது வந்து தமிழ் புத்தாண்டே கிடையாதுங்க, தை திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு, நாங்கள் அப்படி மாறிட்டோம், நாங்கள் கன்வெர்ட் ஆகிட்டோம், நாங்கெல்லாம் இன்னையிலிருந்து வந்து தீபாவளி கிடையாது எங்களுக்கு, விநாயகர் சதுர்த்தி கிடையாது, கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது, நாங்கெல்லாம் திராவிட சொல்லுங்க, சொல்லிட்டு போய் தொலை. கார்த்தி ப்ரோ, இல்ல நீங்க தமிழ்நாட்டுல இப்ப இல்ல கார்த்தி ப்ரோ, தமிழ்நாட்டுல இப்ப அந்த மாதிரியான அரசியல் தானே எடுப்படும். பிஜேபி சைடு எடுத்தா அவருக்கு எடுபடாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது திராவிட கட்சிகள் என்ன பண்ணுதோ அதை தான் அவர் செய்ய போறாரு. பட் அவங்க பண்ண சில வெற்றிகளை, அந்த ஊழல் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அவர் நல்லா பண்றேன்னு தானே சொல்றாரு. அதுலயும் கழகம் தானே இருக்கு. ஆமாமா, அதை பண்ணி 2026 சிஎம் ஆகி நாட்டை மாத்தி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்கன்றேன். அது ஓகே ப்ரோ, அதெல்லாம் வந்து இப்ப எல்லாரும் ட்ரை தான் பண்றாங்க. பிஜேபி தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கணும்னு ஆசை தானே படுறாங்க. நடக்குமா? அந்த மாதிரி தான் ப்ரோ இது எல்லாமே ஒரு ட்ரை பண்றது, ஒரு கிடைக்கும், எப்படி வேணா போவோம், நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு அதனால வந்து இது பார்க்கலாம். ஆனா வந்து இப்ப அவர் ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எப்படியும் வந்து இந்த மாதிரியான அரசியல்ல தான் போவாரு. அது நீங்க சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் போன வழியில தான் போவாரு. பட் அவர் ரூட் வேற மாதிரி இருக்கும். அவர் திராவிட அரசியல் தான். அப்புறம் மக்கள் நீதி மையம் மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ரொம்ப நீங்களாம் ரொம்ப லேட்டுங்க கண்டுபிடிச்சது, நான்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சொல்லுவீங்கல்ல முன்னாடி, ஏன் திடீர்னு சம்பந்தம்லாம் வந்து விஜயோட பாலிடிக்ஸ் வந்து இவ்வளோ அகேன்ஸ்டா பேசுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சதுனாலதான். அதுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு அவருக்கு, என்னன்னா நாளைக்கு வந்து எலெக்ஷன் முன்ன பண்ணா ஆயிடுச்சுன்னா 2029 2031 போய் திரும்ப திமுக கூட்டணி சேர்ந்தோம்னா மக்கள் நீதி மையம் மாதிரி நானும் திராவிட கட்சி அவங்களும் திராவிட கட்சி நாங்களும் ஒண்ணு இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாளைக்கு. அந்த பெனிஃபிட் இருக்கு. மறுபடியும் நீங்க பாருங்க. இல்ல ப்ரோ, இது எல்லாமே ஜோசியம் தான் ப்ரோ. நம்ம என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு பிஜேபி கூட சேர்ந்தா இல்ல நான் சொல்றேன் உங்களோட ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, நான் பதில் சொல்லிடுறேன். கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க வந்து உங்க படங்கள் எல்லாம் வந்து ஒரு சீன் எடுக்கிறீங்க, அந்த சீன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வந்து சுனாமியை பத்தி வந்து அன்பேஸ்வரத்தை பேசிருக்கீங்க, அதுக்கப்புறம் தசாவதாரம் படத்துல வந்து பேசியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நடந்துச்சு. அப்ப கமலஹாசன் சொன்னாரு,
ஒரு விஷயத்த என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணல, வரலாறை பார்த்தேன், வரலாறுல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் திரும்ப நடக்கும் வரலாறுல. ஸோ அதனால நடந்த விஷயத்த நான் சொன்னேன், அது திரும்ப நடந்திருக்கு அப்படின்னாரு கமலஹாசன். அவர் ஸ்டைல்ல சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஸ்டைல்ல அவர் எப்படி சொல்லுவாரு, அந்த தமிழ்ல சொல்றாரு. அந்த மாதிரி வரலாறு என்னமோ மக்கள் நீதி மையம், அந்த மக்கள் நீதி மையத்தை பார்த்தோம்னா அந்த மக்கள் நீதி மையம் என்ன ஆச்சு, என்ன வந்துச்சு, எப்படி போச்சு, இப்போ எப்படி நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்குவோம்ல நம்ம ஃபியூச்சர் என்ன நடக்கும். இப்படி போனா ஏங்க இங்க பாருங்க, மவுண்ட் ரோட்ல நேரா போய் ரைட் எடுத்தோம்னா இந்த ரோடு தான் வரும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் வரும், அவ்வளவுதான். அதுக்குன்னு நான் ஏங்க நான் சரி, அப்படிதான் நீங்க போக இப்படி முடியும்னு யோசிச்சு பாருங்க தெரியாம கார்த்தி பேசிட்டு ப்ரோ. இருக்கீங்க. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஒன்றும் இல்லை, மக்கள் நீதி மையமே வந்து இப்போ பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அவர் சும்மாவே வந்து அது ஒரு எப்படி ஏதாவது ஒரு சேரும்? இருங்க ஒரு ஒரு செகண்ட், நிமிஷம் எப்படி சேரும்? இப்படி மக்கள் நீதி சொல்றேன். மையம் நீங்க எப்படி திராவிடர், பேசியிருப்பீங்க? ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன், நடந்திருந்தா சொல்றேன். நான் திராவிட, அதாவது இங்க பாருங்க, நான் நம்மளோட திராவிட எதிர்பார்ப்பு தான் ப்ரோ. நம்ம கூட கிடையாது சேர்ந்தா ஒரு கிடையாது பேச்சு, கிடையாது கிடையாது நமக்கு கிடையாது எதிராக கிடையாது. ஒருத்தவங்க கூட போய் அவர் சேர்ந்தா என்ன, ஒரு பேச்சு. அவர் இதுதான் நம்ம கட்சி போயிட்டு இல்லைங்க, இருக்கு. அவர் கட்சி சரிங்களா? ஆரம்பிச்சது ஏடிஎம்கே அகேன்ஸ்டா. சரியா? ஏடிஎம்கேக்கு திட்டி, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே திட்டி ஆரம்பிச்சாரு கட்சி மக்கள் நீதி மையம். எனக்கு ஓகேவா? ஒன்றும் அப்போ சரி, தெரியல. வந்து ஓகே ப்ரோ. பிஜேபி, அதெல்லாம் இல்ல கார்த்தி அப்ப ப்ரோ, பிஜேபி ஏடிஎம்கே அதெல்லாம் கூட்டணி, பேசி இருங்க முடிச்சிட்டோம். ஒரு இல்ல செகண்ட், கார்த்தி ப்ரோ, பிஜேபி அதெல்லாம் ஏடிஎம்கே நிறையவே கூட்டணி. பேசிட்டோம் ப்ரோ. அப்போ ஆனா அவர் விஜய் ஆரம்பிச்சது மட்டும் அவங்க ரெண்டு டிஎம்கே பேத்துக்கு ஆட்சியில அகேன்ஸ்டா ஒரு இருக்கும்போது கட்சி. கட்சி ஆரம்பிக்கிறது ப்ரோ டிஎம்கே ஆரம்பிக்கிறாரா ப்ரோ? டீம் கூட ஸ்டாண்ட் தானே இல்ல, இருக்காரு, கமல் வேற வந்து என்ன? ஏடிஎம்கே பீரியட்ல ஆரம்பிச்சு ப்ரோ ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே இருக்க இருந்தாரு. மாட்டாருங்க, ப்ரோ டிஎம்கே இருக்க மாட்டாருங்க, சரி, இப்போ நீங்க ஒன்னு ப்ரோ ப்ரெடிக்ட் பண்ணி டிஎம்கே இருக்க பேசுறீங்க, மாட்டாருங்க. ஏங்க மாநாட்டுல அப்படியே அகேன்ஸ்டா நான் டிராவிடியன் பார்ட்டிக்கு அகேன்ஸ்ட்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க அப்போ பாருங்க, உங்க ப்ரெடிக்ஷன் குழந்தை பூரா குழந்தை ஃபெயில் மாதிரி ஆயிடுது இல்ல? குழந்தை குழந்தை மாதிரி பேசிட்டு இல்ல, இருக்காரு. நான் ப்ரோ கரெக்டா தான் டிஎம்கே எப்படி பேசுறேன்னு கட்சி நினைக்கிறேன், ஆரம்பிக்கும்? குழந்தை மாதிரி பேசல ப்ரோ. ஜி ப்ரோ ஆமா, டிஎம்கேல ப்ரோ ப்ரோ டிஎம்கேவா டிராவிடியன் இருக்காதுங்க, மட்டும் சொல்லுங்க. ப்ரோ டிஎம்கேவா இருக்காதுங்க. அவரும் திராவிட கட்சியா பேசுவாருங்க, அவர் திராவிட ஐடியாலஜி பேசுவாரு, அவரும் பெரியார் பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. ஓகேவா? அவங்களுக்குள்ள கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல போட்டி இருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கைன்னு சொல்லி அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். பட் ஆனா இந்த எலெக்ஷன் என்ன வரும்னா, அவர் விஜய் திமுக இருக்க தலித் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, இந்த ஓட் பேங்கை வந்து அவர் எப்படி அவர் செயலில் இழுக்கலாம் அப்படின்றது தான் அவரோட அரசியலா இருக்கும். இல்ல கார்த்தி ப்ரோ, இது எப்படி நடக்கும்னா அங்க பாருங்க, அவர் ஆட்சிக்கு இப்ப ஒரு இந்த தேர்தலை சந்திச்சாதான் ப்ரோ தெரியும் அவர் பின்னாடி எத்தனை சதவீத வாக்கு வருதோ. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த தேர்தலில் அது எப்படி வேணா கூட்டணி மாறும். சரிங்களா? இவர் தலைமையில கூட கூட்டணி வரலாம். அது இந்த தேர்தலில் எப்படி ஒரு எந்த அளவுக்கு வாங்குறாருன்றதை பொறுத்து தான் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கும் ப்ரோ. அந்த மாதிரி இவங்க இந்த கட்சி கூட சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து விஜயகாந்த்ல இருந்து இப்ப கமலஹாசன் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்னன்னா பிஜேபி கூட வந்து சேர்ந்திருந்தனா அந்த கருத்து மாறி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு இப்ப பிஜேபி கூட சேர்ந்துட்டாருன்னு. இப்ப நீங்க திமுக மத்த நமக்கு எதிர்கட்சிக்கா போனா இல்ல நமக்கு இல்ல ஒரு கருத்து இருக்கும். பாத்தியா, ஐயா, இப்படி பேசிட்டு நீங்க அவங்க கூட ஐயா போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு. ஐயா இது வைபர் பிஜேபி கூட எந்த கட்சியுமே சேராது. அதெல்லாம் அந்த தெளிவு இல்லாம நம்ம பிஜேபி சப்போர்ட் பண்றோம். சரியா? பிஜேபி கூட சேர்றதுக்கு தேமுதிக, பாமக, டிடிவி இந்த மாதிரி கட்சி சேர்றாங்கல்ல, சேர்ந்தா அதிமுக சேரலாம், அவ்வளவுதான். வேற யாரும் சேர மாட்டாங்க. திமுகவும் சேராது, மக்கள் நீதியும் சேராது, விசிக சேராது, காங்கிரஸ் சேராது. இந்த கட்சியெல்லாம் சேரவே சேராது பிஜேபி கூட. இந்த தெளிவே இல்லாம நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய் எப்படிங்க இல்ல சேருவாரு? அது தெளிவு இருக்கு ப்ரோ. அதுதான் சொல்றேன், உங்களோட கருத்து மாறும்னு சொல்றேன். அந்த மாதிரி சேர்ந்தா ஒரு கருத்து, சேராம எதற்கா இருந்தா ஒரு கருத்து. இப்ப நம்ம சொல்றோம்ல, பேசிட்டு போய் இப்ப திமுக கூட சேர்ந்துட்டாரு. அதே நம்ம வந்து அதான் இது எல்லாமே வந்து இப்போ ப்ரோ நாட்டை ஆள்றது பிஜேபி தான். அங்க பாருங்க, உங்க கூட கூட்டணி வச்சா எவ்வளவோ வந்து அது கூட தெரியுதா அப்போ? பலன் வரும். அது எல்லாமே அந்த வந்து அளவுக்கு அது தெளிவு வந்துருச்சா அப்போ? இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் அவங்க ஒருத்தவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல நிறைய கிடைக்கும். இப்ப பிஜேபி கூட வந்து தேமுதிக எல்லாம் கூட்டணி வைக்கிறதுன்னா அந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க. சொல்றேன், தொகுதிக்கு 100 கோடி கொடுக்குறாங்க. பிஜேபியோட பி டீம்னு சொல்றீங்களா விஜய்? அப்ப இல்ல ப்ரோ, இது வந்து எப்படி நாங்க பாருங்க, இப்ப ஒருத்தவங்க சினிமாவில் ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா ப்ரோ, இப்ப அவர் படம் பண்றாரு, அவர் இன்னைக்கு டாப்ல தான் இருக்காரு. இப்ப அடுத்தமும் படம் பண்ணுவாரு, அடுத்த படமும் ஓடும். அப்போ ஒரு உச்சத்தை பார்த்துட்டாங்கன்னா என்ன தெரியுமா அவங்களுக்கு தோணும், ஓகே இதுல நம்ம பார்த்துட்டோம், அரசியல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அதுல வந்து அதான் ஒரு கதை ஒண்ணு சொன்னார்ல, அவர் அடையில லஞ்சில் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒண்ணுத்துக்கு எய்ம் பண்றோம், அது கிடைச்சதுன்னா வந்து பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான். அது வந்து ட்ரை பண்றாரு. அது இந்த தேர்தலில் ஒரு 15-20% வாக்கு வாங்கினாலே ஒரு பெரிய விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன்.
நான் என்னோட கருத்து சொல்றேன். அந்த மாதிரி வாங்கினார்னா அடுத்து, ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு. நம்ம வந்து கமல் ரஜினி கூட அவரை கம்பேர் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 தேர்தல் சந்திச்சாலே அவங்களுக்கு வயசு போயிடும். ஆனா அவருக்கு இருக்கு, டைம் இருக்கு. அவருக்கு ஒர்க் பண்ணவும் ஆள் நிறைய இருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால வந்து இவங்க கூட வந்து நம்ம விஜயை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அது அவரால் முடியும். அவர் இப்ப இந்த படம் முடிச்சுட்டு ஃபுல் டைம் வந்து ஓரளவுக்கு இறங்கி பண்ணாருன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவில் இப்போ உதயநிதி தான் வராப்புல. அதை வந்து மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஒரு போட்டி இருக்கும். விஜய் வர்சஸ் உதயநிதினு போயிடுச்சுன்னா எப்படி களமே மாறிடும். செய்தி நிறுவனம்லாம் எப்படி ஒரு இது பண்ணும். அது அந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு பேசுங்க இல்லையா ப்ரோ? உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு ப்ரோ பேசணும்? உண்மையை தான் நான் பேசுறேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட இதுல இருக்கும். கமல் ஃபேனா இருந்தாலும் உண்மையை தானே சொல்றேன். உண்மை இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான் யோசிக்கிறேன். இது இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்கன்னா அதை நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி வைக்கலாம். அடுத்த தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகள், விசிகே, காங்கிரஸ். ஏன்னா இந்த படத்துல எல்லாம் அந்த அதிகமா காந்தி நேருன்னு வர்றது, அப்புறம் இந்த ராகுல் காந்தி வந்து அவரோட மாநாட்டில் வந்து பங்கேற்க போறாரு அப்படின்ற நியூஸ்லாம் வரும்போது அப்போ ஓகே, அவர் கரெக்டான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. இந்த மதம் சார்ந்து அரசியல் பண்றவங்க கூட எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற இதுல கிளியரா இருக்காரு. ஃபேக் நியூஸுங்க. ஏங்க சும்மா ஃபேக் நியூஸ் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ராகுல் காந்தி வந்து இந்த மேடையில வந்து உட்காருவாரா? என்ன நீங்க பேசுறீங்க? இல்ல ப்ரோ, நியூஸ் வந்ததை சொல்றேன். நான் அதை சொல்லல, படத்துல வந்தது இல்ல நியூஸ் ப்ரோ. நான் சொல்றது பேசிக் நாலேஜ். ஒரு நிமிஷம் ஏங்க, ராகுல் காந்தி வந்து டிவிக்கோட மாநாட்டில் வந்து உட்கார்றாரு. ஓகே, சூப்பர். ஓகே, உட்காந்துட்டாருன்னா ராகுல் காந்தி வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது திமுக எதிராக எதை பேசுவாரா அவரு? விஜய் பேச முடியாது. ஓகே, ஆனால் ராகுல் காந்தி இருக்கும்போது அப்படி பேசவே முடியாது. அப்போ ராகுல் காந்தி வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அப்போ எதுக்கு அந்த மாநாடு? ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச முடியாது. அப்புறம் எதுக்கும் அந்த மாநாடு? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் எந்த தலைவரையுமே கூப்பிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ராகுல் காந்தியை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சமாதானமா திமுக திட்டினீங்கன்னா ராகுல் காந்திக்கும் திமுக முதல் மாநாட்டுல திட்டணும்னு அவசியமே இல்ல ப்ரோ. யாரையும் திட்டணும் எடுத்த உடனே முதல் மாநாட்டிலேயே அப்படி இப்படின்னு திட்டணும்னு அவசியம் கிடையாது. இல்லைங்க, திட்டணும்னு இல்லைங்க. அகேன்ஸ்டா ஒரு விஷயத்த பேசணும். என்ன இதுக்காக நான் அரசியல் வந்திருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. அதுல வந்து ராகுல் காந்தி கூட்டம் வந்து பேசினீங்கன்னா என்ன ஆயிடும்? இல்ல தெரிஞ்சிரும்ன்ற. ராகுல் காந்தியை கொண்டு வந்துட்டா அவரு இல்ல காங்கிரஸ் சார்பா இருக்காரு, மதச்சார்பற்ற ஒரு கட்சி கூட ஒரு இதா இருக்காரு அப்படின்றது ஒரு தெரிய வரும்ல. காங்கிரஸ் வந்து மதசார்பற்ற கட்சி. டிஎம்கே கூட்டு வந்து உட்கார வச்சாலும் மதசார்பற்ற கட்சின்னு சொல்லுவாங்க. ப்ரோ நீங்க பாருங்க, இப்பயே வந்து டிஎம்கே வந்து பிஜேபி கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதால இதே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களே வந்து சில நேரம் எப்படி வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது வந்து எப்படி வேணா நடக்கலாம். இப்ப நீங்க கொஞ்ச நாளா பாத்தீங்களா, திமுகவும் பிஜேபியும் கொஞ்சம் அந்த கூட்டு வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் பங்கேற்றது, அவங்களுக்குள்ள க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் வெளில பேசிட்டு இருக்காங்க. அரசியல் எப்படி வேணா போகும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி கூட. அதனால இது எப்படி வேணா போகும். அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்டின் முஸ்லிம் இல்ல நடக்கிறது வாய்ப்பு இல்ல. பட் ஆனா இப்ப நடக்கிறது வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஓகே, அது புரியுது ப்ரோ. ஆனா இப்போதைக்கு அவங்க அப்படி பணிஞ்சு போற வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது என்ன சொல்றது, இப்ப ஏன்னா அவங்க இன்னும் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் 4 வருஷம் அவங்க கிட்ட தான் இருக்கணும், வேற வழி இல்ல. அதனால வந்து சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போற மாதிரி தெரியுது. 4 வருஷமா? ஐயோ, 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் 4 வருஷம் 10 மாசம் இருக்கு. ஓகே ப்ரோ, அதுதான் இன்னும் ஒரு 4.5 வருஷம். அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போற அளவுக்குல தான் திமுக இருக்காங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு, இது இப்போ காங்கிரஸ் இப்ப கொண்டு வந்தாலும் இவருக்கு பிரச்சனை தான். இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால வந்து இவர் கொண்டு வராம இருக்கிறது நல்ல விஷயம் தான். இப்பயே வந்து இப்பயே நான் வந்து இவங்க கூட இருக்கேன், இவங்களோட சார்பா இருக்கேன் அப்படின்றதே கட்சியை வீக் பண்ண மாதிரி தான் ஆயிடும். தனியா வந்து அவர் இது பண்ணி அவர் கொஞ்ச நாளைக்கு அரசியல் பண்ணி ஒரு தேர்தல் சந்திச்சு அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த கூட்டணி சமயத்துல வந்து அதை போய் உடைக்கணும். படம் மாதிரி பில்டப் கொடுத்துட்டே இருக்கணும். சில பேருக்கு அந்த அரசியல் அது வந்து உள்ள வந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியல, புரியுதுங்களா? இப்ப இவரே இப்ப கமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட கூட்டணின்றத அந்த கூட்டணி சமயத்துலதான் பேசணும். அது முன்னாடியே வந்து கூட்டணியா? நீங்க கூட்டணி அப்படி இல்ல ப்ரோ, இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றேன். முன்னாடி இருந்தே ஒரு கூட்டணி இல்ல புரியல எனக்கு. நீங்க கூட்டணியில இருந்தீங்க திமுக? அதான் ப்ரோ, ஒரு நிமிஷம், ஒரு தொகுதி ஒதுக்கிருக்காங்கல்ல, அதை சொல்ல வரேன் ப்ரோ. எந்த ஒரு தொகுதி ப்ரோ? ராஜ்யசபா ஒதுக்கிருக்காங்கல்ல, அதை சொல்ல வந்தேன். ராஜ்யசபா ஒதுக்கிருக்காங்க, கூட்டணியில எங்க இருந்தீங்க? பிரச்சாரம் பண்ணீங்க, அவ்வளவுதான். என்ன ப்ரோ, கூட்டணியில தான். அப்புறம் ராஜ்யசபான்றது அதை விட பெரிய விஷயம் தான் ப்ரோ. நீங்களே சொல்லிருக்கீங்க. என்ன
அது ஒரு பெரிய விஷயம். ஆமா ப்ரோ. அப்புறம் என்ன, லோக்சபா விட இது ஒரு நல்ல ராஜ்யசபால போய் என்ன பண்ண போறாரு இவரு? மெஜாரிட்டி அது பிஜேபி இருக்கு நடக்கும்போது ராஜ்யசபால. அங்க போய் என்ன என்ன பண்ண பாப்போம் ப்ரோ. போறாரு? அது ஒரு என்ன சொல்றது, இல்ல இவர் இங்க போய் அங்க பாருங்க, என்ன பண்ண போறாரு? நான் இவர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மோடி எதிர்க்கிறேன்னு பேச போறாரு அவரு. கார்த்தி ப்ரோ, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்கணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்கணும்னு நான் சொல்றேன்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா, நீங்க 10 வருஷம் 10 வருஷமா ஆண்டுட்டு இப்ப திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்க கூட கொஞ்சம் சார்பா வந்திருந்தீங்கன்னா நீங்க எங்கேயே தூக்கி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதிர்த்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கூட்டணி வச்சா கூட பிரச்சனை இல்லை. அதுல வர்ற ஒரு தொகுதியோ அதுல ஒரு சின்ன ஒரு ஏங்க அவர் தூக்கி வச்சுக்கணும்? அவரை ஏங்க தூக்கி வச்சுக்கணும்? இருங்க, அநியாயமா இருக்கு. அவர் தூக்கி வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? நாங்க எங்களுக்கு இளையராஜா போதும். நீங்க வைக்க வேணாம். அவருக்கு ராஜ்யசபா அவரு உட்காந்து இல்ல ப்ரோ, அது சொல்றேன். இல்ல, இது கரெக்டான வழியில போய் வாங்கியிருக்காருன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்ப திமுக கூட கூட்டணி வைக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான். என்ன நல்ல கரெக்டான விஷயம் தான் வாங்கியிருக்காரு? கரெக்டான வழியில எங்க வாங்கியிருக்காரு? நல்ல விஷயம் தான். ரெண்டு சைடு தான் இருக்குங்க. எதிரா கேண்டிடேட் போட்டு நின்னாரு இல்லையா? அப்புறம் என்ன திமுக எம்எல்ஏ ஓட்டு வாங்கிட்டு ராஜ்யசபாக்கு போறாரு? அப்படி இல்ல, இங்க ரெண்டே சைடு தான் இருக்காங்க. அப்படி நம்ம பேச முடியாது இல்ல. இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பிஜேபி சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் கொஸ்டின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர் கூட போகவே கூடாதுன்னு இல்ல. அப்படியே போனாங்க. என்னங்க பண்ணுவாரு ராஜ்யசபால? அவருக்கு என்னங்க வேலை இருக்கு? அவங்க மெஜாரிட்டில தாங்க இருக்காங்க மோடி. ப்ரோ, இது அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் தானே, புரியுதுங்களா? அவருக்கு வேணா அதை வச்சுக்கலாம். பெரிய விஷயம் நான் சொல்றது. ஓகே, கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு 2 தேர்தல் சந்திச்சாரு. ஏன்னா முடியாது ப்ரோ, படமும் நடிக்காம உங்களால எப்படி கட்சி நடத்த முடியும்? காசு உங்கள்ட்ட ஏது? அதுதாங்க நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதாங்க நானும் சொல்றேன். பேரை மட்டும் மாத்தி சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். இது நீங்க சொல்றீங்களா? திரும்ப சொல்றேங்களேங்க, கமலஹாசன் சொன்னாரு, எப்படி நீங்க சுனாமி எடுத்தீங்கன்னு சொன்னார்ல, அந்த கதையை திரும்ப சொல்லிக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப இன்னொருத்தர் சொல்லிக்கோங்க. இல்ல, அது நீங்க சொல்றது புரியுது. நான் அதான் நானும் வழியை விஜய் எடுக்கணும்னு அவசியம் இல்ல கார்த்தி. இல்ல அவர் சொல்றது ஒரு விஷயம் புரியுது ப்ரோ. இப்ப விஜயே எங்க பாருங்க, தனியா ஒருத்தர் படமே நடிக்காம எந்த பணமும் வருமானமும் இல்லாம உங்களால ஒரு 3 தேர்தல் சந்திக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதுல ஆனா என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப முதல் தேர்தல்லே அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் நிறைய நடக்கலாம். அது என்ன அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே கணிக்கவே முடியாதுல்ல. அது விஜய்க்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றது அது உண்மைதான், புரியுதுங்களா? அது கமலை நம்ம இதுல இது பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு, அதாவது இங்க கமல் பாக்குறது எப்படின்னா ஒரு படங்கள் மாதிரி தான் ப்ரோ. அவர் ஒரு சிகப்பான ஒரு ஆளா, அதாவது பாமர மக்களுக்கு ஒட்டாத ஆளா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சினிமாவிலும் சரி, அரசியல் அது வரும்போதே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவர் தேவையில்லாத ஒரு வேலைன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா விஜய் அப்படி கிடையாது இல்ல. நீங்க விஜய் அந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கவே முடியாது. அதை வச்சு பார்க்கும்போது நீங்க நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் போன வழியிலே தான் இவர் போவாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. பார்ப்போம். கார்த்தி, இந்த கொஸ்டின் இந்த பிரசாந்த் நீங்க பாத்தீங்கன்னா கேளுங்க. அவர் அந்த இந்தியன் டூ வரும்போது பயங்கரமா கலாச்சி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. இப்ப லாஜிக் இல்ல, இது இல்ல, அந்த சைக்கிளா எப்படி ஓடும், இது எப்படி சுத்தம் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டாரு. இதே போல கோட்ல நிறைய லாஜிக் இல்லாத விஷயம்லாம் வருது. ஆனா அவருடைய வீடியோ பார்த்தா அப்படியே அப்படியே முட்டு குடுக்குறாரு அப்படி குடுக்குறாரு. இவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? காசு வாங்குவாங்களா இல்ல என்ன விஷயம்? ஒரு படத்துக்கு ஒரு மாதிரி ஆக்கிற இதுதாங்க. எப்படி இருந்தாங்க, நீ ஏன் சொன்ன அதையே சொன்னான்னு கேட்க முடியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அது ஒரு நியாய தர்மம் வேணாமா? நீங்க இப்போ இந்தியன் டூ ரொம்ப மொக்கன்னு சொல்லிட்டீங்க, கோட்டு சுமாருன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது மேட்ச் ஆகுது. அவர் இது என்னமோ ரொம்ப மொக்க படம் மாதிரியும், அது என்னமோ டாப் கியர்ல போன படம் மாதிரியும் ஒரு பில்டப் பண்றாரு இல்லையா? அந்த பில்டப் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவருக்கு அதுல என்ன கிடைக்குது? இந்தியன் டூ இந்தியன் டூ இதோட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல, அது கரெக்ட் தான். இந்தியன் டூ 0 மார்க் வச்சுக்கோங்களேன், 100க்கு 0. இவர் 0க்கு 50 வச்சுக்கோங்களேன். கோட்டு இல்ல, சாரி 100க்கு 50 வச்சுக்கோங்க, 70 வச்சுக்கோங்க. அந்த 30% நல்லா இல்லைன்னா சொல்லணும் இல்லையா? அதையும் சொல்ல மாட்டாங்க. டிராக்கர் நிறைய பேர் ஏன் அதை சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. உங்களை நான் சொல்லல, நீங்க அதை சொல்லிட்டீங்க. நிறைய பேர் அது அந்த 30 சரியில்லைங்கிறதே சொல்ல மாட்டாங்க. நிறைய லாஜிக் ஓட்டம் இருக்கு, அது யாருமே பேசவே மாட்டாங்க.
பரவாயில்ல, அந்த விஷயத்துல நீங்க ஓகே. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அதை சொல்லிட்டீங்க. ஆனா மத்தவங்க அந்த பிரசாந்த் தான் இருக்குதுலயே நம்பர் 1. இந்த வண்டி எங்க வாங்குனீங்க, இதை எங்க வாங்குனீங்கன்னு இந்தியன் டூல கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப இங்க இருந்து அங்க தாவர பைக் தாவரத்துக்கு பைக்கு பிரபுதேவா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு வண்டியில வந்துட்டு இருப்பாரு. அங்க இருந்து நேரா ட்ரெயின் உள்ள போய் ஜம்ப் பண்ணுவாரு. அந்த வண்டியில எங்க வைக்குதுன்னு அவர் கேட்கவே இல்லையே. எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. முடிச்சுக்கலாம். மணி 1:30 ஆச்சு. குட் நைட். பாய் ப்ரோ.